பிளாகிங் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி பிளாகிங்னா என்ன, அதில் எவ்வளோலாம் ஏர்ன் பண்ண முடியும், எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தியரட்டிக்கல் வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். இது இதோட கண்டினியூஸ் பார்ட் 2. ஒருவேளை நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்கள் பிளாகிங்கில் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆட்சென்ஸ் வெப்சைட்டு, இல்லை உங்களுடைய ஆஃப்லைனில் இருக்க ஒரு ஷாப்பை ஆன்லைனில் கொண்டு வரணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இல்லை மற்ற கிளைண்ட்டுக்கு கூட நீங்கள் அவங்களுடைய பிஸ்னஸை இல்லை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதை தான் உங்களுக்கு ஜீரோலேருந்து கடைசி வரைக்கும் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் ஒரு விஷயத்தை ஆன்லைனில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அசெட் தேவை, அதாவது லேண்ட் ஒன்று வேணும். எப்படி நம்மளுடைய ஆஃப்லைனில் ஒரு ஷாப் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி அந்த லேண்டில் வந்து ஷாப்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வைக்கிறோமோ சேம் ப்ரொசீஜர் அப்படியே ஆன்லைனில் நமக்குன்னு ஒரு லேண்ட் ஒன்று வேணும். அந்த லேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல் நேம் ஹோஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோஸ்டிங்ஸில் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ பில்டிங்ஸ் எவ்வளோ ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஹோஸ்டிங்கர். ஸோ இந்த ஹோஸ்டிங்கரில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதில் உங்களுக்கு ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட்டில் அண்ட் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். இதுக்கான லிங்க் என்னுடைய வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதுதான் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் உள்ளே போய் தான் நமக்கு தேவையான வெப்சைட்டு, எக்கச்சக்கமான வெப்சைட், அது அஃப்லேட் மார்க்கெட்டிங், ஆட்சென்ஸ், இல்லை இ-காமர்ஸ், நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஹோஸ்டிங்ஸில் உள்ளே வந்து நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே மேலே பாருங்கள் இந்தியா இங்கிலீஷ்னு இருக்கும். இந்த இடத்துல ஹோஸ்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப் ஹோஸ்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் வெப் ஹோஸ்டிங்ஸில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளான்லாம் காமிப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தான். இதில் நீங்கள் 100 வெப்சைட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டொமைன் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஷாப்புக்கு தேவையான ஒரு நேம் வேணும் இல்லையா, அந்த நேம் போர்டை வந்து நீங்கள் சாதாரணமாக இங்கே ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுவும் 1 இயர் வரைக்கும். ஓகேவா, இதுக்கு தான் டெக்னிக்கல் நேமில் டொமைன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம். அண்ட் அன்லிமிட்டட் ஃப்ரீ எஸ்எஸ்எல், அதாவது உங்களுடைய ஷாப் வந்து லைசன்ஸ் வாங்கின மாதிரி இது வந்து ஆன்லைனில் எஸ்எஸ்எல்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் நிறைய பேரோட மொபைலில் அண்ட் நிறைய பேரோட சிஸ்டம் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் கூகுளே இது வந்து உங்களுடைய வெப்சைட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தேவை எஸ்எஸ்எல். ஸோ இது எல்லாமே இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்தோடனே இந்த பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் பேஜ் வரும். ஸோ இதில் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே 24 months 48 months டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் 24 months செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பட்ஜெட்டே சுத்தமாக இல்லை அப்படின்னா 12 months நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 12 months எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக தான் நெக்ஸ்ட் 12 months இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் 24 months சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதில் லாகின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் போதும். கூகுளில் கொடுத்து இமெயில் ஐடியில் லாகின் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல சரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் இப்போ பாருங்கள் ரேட் எவ்வளோ காமிச்சிருக்காங்க. 5,000 rupees நீங்கள் 100 வெப்சைட்ஸு 2 yearsக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே 5,000 சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹேவ் ஏ கூப்பன் கோடு இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இ-டேக் ஃப்ரீ, நல்லா பார்த்துங்க, இ-டேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா 5,000 இருக்கிற இந்த ப்ரைஸ் இப்போ எவ்வளோக்கு வரும் பாருங்கள், 4,500 கிடச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இதில் வரக்கூடிய டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கங்க. ஸோ ஒன்ஸ் இது கிடச்சதுக்கப்புறம் சப்மிட் செக்யூர் பேமெண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஃபோன்பே, பேபால், இல்லை நீங்கள் எதில் வேணாலும் ஈவன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சப்மிட் செக்யூர் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுடைய பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கன்ஃபர்மேஷன் இமெயில் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே அதிலே வந்துடும். அது போக இவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா கிரியேட்டிவ் வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்தோடனே உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுடைய இமெயிலுக்கு வந்துருங்க. அப்படி இல்லைனாலும் டேரெக்டாக நீங்கள் hostinger.com அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் hostinger.com சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ லாகின் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இப்போ எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண உங்களுடைய பிளான் இதில் விசிபிள் ஆகும். ஸோ இது வரைக்கும் நான் எத்தனை வெப்சைட் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வெப்சைட்ஸ் இந்த ஹோஸ்டிங்ஸ் பிளானில் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. அண்ட் எனக்கு எப்போ ரினியூவல் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 17/12 ரினியூவல். ஸோ இதே மாதிரி டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த இடத்துல டொமைன் சொல்லி காமிச்சிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நான் இன்டெகிரேட் பண்ண டொமைன்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். பட் இந்த இடத்துல நான் வந்து பிளர் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண டொமைன் எல்லாம் பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ பட் உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே விசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தேவையான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் வெப்சைட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் ஆட் வெப்சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வேர்ட்பிரஸ்ஸா இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர்னு கேட்பாங்க. பட் இனிஷியலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதனால் வேர்ட்பிரஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு கிரியேட் லாகின் டீடைல்ஸ் ஃபார் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம எம்டி லேண்ட் வாங்கியிருக்கோம். இப்போ லேண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது ஹோஸ்டிங்கருங்கிறது ஒரு லேண்டு. இந்த லேண்டுக்குள்ளே நம்ம ஒரு பில்டிங்கை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பில்டிங்க்கு ஒரு லாக் வேணும் இல்லையா? டோர் லாக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் வந்துட்டு இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. இதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த லேண்டுக்குன்னு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டைரெக்டாக இதுக்கப்புறமேட்டு பில்டிங் மட்டுமே நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் நம்ம டைரெக்டாக வேர்ட்பிரஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஹோஸ்டிங்கரில் அடிக்கடி வரணுங்கிற அவசியம் தேவையே இல்லை. ஸோ அந்த வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. என்னோட இமெயில் ஐடி இங்கே பிளர் பண்ணி கொடுத்துருப்பேன். அண்ட் பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் என்னென்னலாம் இருக்கணும் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்போது நல்லா கவனிங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாவது உங்களுடைய ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு ஷாப் ஆன்லைனில் கொண்டு வரணும்னா ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். இல்லை நான் பர்சனலாக ஏதாவது பிளாக் கிரியேட் பண்ண போகிறேன், இல்லை அஃப்லைட் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பிளாகை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் தெரியாமல் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருந்தாலும் எந்த ஒரு கவலை இல்லை, லேட்டராக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ் கூட தேவையில்லை. பட் ஜென்ரலாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பிளாகுங்கிறதே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுங்க. ஸோ எடுத்தோடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஏஐ மூலிமா நாங்களே கிரியேட் பண்ணி தரட்டுமா, இல்லை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே இங்கே வேணாம், கிரியேட் எ பிளாங்க் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு உள்ள தேவையான பிளகின்ஸ்லாம் இவங்களே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே தேவையில்லை. ஈவன் நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் நம்மளோட டொமைன் நேம். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு வந்துட்டீங்க இல்லையா? உங்களுடைய ஷாப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஷாப்பாக இருக்கலாம், இல்லை நான் அஃப்லைட் மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? இப்போ ramreview.com இல்லை fitnessreview.com அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு ஈஸியாக சொல்லணும்னா, நீங்கள் அஃப்லைட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்கன்னா ரிவ்யூங்கிற வார்த்தையை கூட சேர்த்துக்குங்க. இல்லைன்னா உங்களுடைய மைக்ரோ நிச் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில். அந்த மாதிரி டொமைன் நேமை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒருவேளை உங்களோட ஷாப்பை தான் நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா ramgiftshop.com அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ அதே இருக்கா இல்லைங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் ramgiftshop.com அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா அது இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரீ சப்டொமைன். இது வந்து சப்டொமைன். பட் இங்கே பாருங்கள் ramgiftshop.com அவைலபிள் இருக்குது. ₹499 ஃபர்ஸ்ட் இயர். பட் உங்களுக்கு வந்து இது எடுத்த உடனே ஃப்ரீன்னு சொல்லி தான் காமிப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டொமைன் ஃப்ரீ ஃபார் 1 இயர். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த லேண்ட் வாங்குற இல்லையா, ஹோஸ்டிங்ஸ் வாங்குற இல்லையா, இதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 டேஸ் பக்கமாக மணி பேக் கேரண்டி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் கிடைக்கலாம், கண்டிப்பாக தருவாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய ஷாப்க்கு இதுதான் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இவங்கள்ட்ட ஷாப்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே எதுவுமே கொடுக்காம யூஸ் டெம்பரரி டொமைன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சார் நான் வந்துட்டு என்னுடைய கிளைண்ட்டுக்கு தான் ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணி தர போகிறேன். பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் அவரோட டொமைன் நேம் எனக்கு கரெக்டாக தரல. இல்லை நான் வந்துட்டு லோக்கலில் இருக்க ஒரு ஷாப் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன், அவருக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன் சார். ஆனால் அவருடைய நேம் நான் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி டொமைன் நேம் போட்டு தான் அவருக்கு கொடுக்கணுமா, இல்லை அவர் வேணாம்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடல டொமைன் காஸ்ட்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கான பெஸ்ட் சாய்ஸ் தான் இந்த ஹோஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா யூஸ் டெம்பரரி டொமைன். அப்படின்னா நீங்கள் டெம்பரரியாக ஏதோ ஒரு பேரில் ஒரு வெப்சைட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டராக இந்த வெப்சைட்லாம் கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கொண்டு போய் உங்களுடைய கிளைண்ட்டை, சார் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய டொமைன் நேம் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன், அவர் தான் அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுடைய வெப்சைட் ரெடி அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கலாம். இந்த ஆப்ஷன் நீங்கள் நம்மளுடைய ஹோஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சேம் ப்ரொசீஜர் இப்போ உங்களுக்காக ஒரு டெம்பரரி டொமைனை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் யூஸ் டெம்பரரி டொமைன் மட்டும் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்காக ஒரு பில்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேண்டு வாங்கிட்டோம். லேண்டுனா ஹோஸ்டிங். ஸோ அதான் வந்து ஹோஸ்டிங் எல்லாம் வாங்கணும். ஸோ இந்த லேண்டுக்கு மேலே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பில்டிங் வேணும் இல்லையா? இப்போதைக்கு டெம்பரரி ஒரு பில்டிங் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த பில்டிங்கில் எனக்கு பெயிண்டிங் நல்லா இல்லை, இந்த வால் ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை, உள்ளே இருக்கிற ரூம்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல, வெளியில் பார்க்குற அப்பீரன்ஸ் அதாங்க இந்த 3D இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எல்லாமே எலிவேஷன்ஸ் எல்லாம் மாற்றும்னு நினச்சோம்னா அதை தான் நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பில்டிங் எனக்கு வந்து மேபி
கமர்ஷியல் பர்பஸ்க்காக நான் வச்சிருக்கேனா, இல்லை வேற ஏதாவது ஷாப்க்காக மட்டும் வச்சிருக்கேனா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லேட்டரா பில்டிங் கட்ட எப்படி நம்ம டிசைட் பண்றோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுடைய வேர்ட்பிரஸ்க்குள்ள உள்ள வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோட வேர்ட்பிரஸ்க்குள்ள இருக்கிற டேஷ்போர்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேர்ட்பிரஸ்க்குள்ள போறோம் அப்படின்னா இங்க பாருங்க அட்மின் பேனல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வேர்ட்பிரஸ்க்குள்ள வந்தாச்சு. அதாவது நமக்குன்னு தேவையான ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்கை கஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு பேர் வேர்ட்பிரஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹோஸ்டிங்கர்ஸ் அப்படிங்கிற அந்த லேண்டுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. டைரக்டா அந்த பில்டிங்கோட கீ மட்டும் இருந்தால் போதும். அதாவது இந்த வேர்ட்பிரஸ் ஓப்பன் பண்றதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் போதும். இதை நீங்க வெளியிலேயே ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு பாருங்க ஏதோ டெம்பரரி டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா, fat2fitreviews.com இல்லை ramgiftshop.com இருந்துச்சு இல்லையா, அது இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க உங்களுடைய டொமைன் நேம் ப்ளஸ் கூடவே WP-admin இதை மட்டும் நல்லா காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு டெம்பரரி டொமைன் நேம் இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய டொமைன் நேம் இங்கே இருக்கும். கூடவே WP-admin வச்சுக்கிட்டிங்கன்னா இதை காப்பி பண்ணி நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா போதும். அதுக்கு நாம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா, அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மேலே பாருங்கள், இங்கே போயிட்டு விசிட் சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய வெப்சைட் இப்போ எப்படி இருக்குது. இதுதாங்க டிஃபால்ட்டாக நமக்கு வரக்கூடிய வெப்சைட். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த வெப்சைட்டில் நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வெரி வெரி சிம்பிள். இப்போ நான் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆட்சென்ஸ்க்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரே மாதிரி கொண்டு போகலாம். அண்ட் இதில் போடுற கான்டென்ட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கிளியராக கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வேர்ட்பிரஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தவொடனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஹோஸ்டிங்கர்ஸ் மென்ஷன் ஆயிருக்கா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேலே இருக்கிற இந்த அப்பியரன்ஸ் எனக்கு பிடிக்கல. ஒரு பில்டிங் எடுத்தோடனே பார்த்தா எனக்கு பிடிக்கல. அதுதான் அப்பியரன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஸோ இந்த அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் அப்பியரன்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து தீம். ஓகேவா? நம்ம மொபைல் வாங்கினோடனே நம்ம நிறைய மாத்திரல எடுத்தோடனே தீம் மாத்திரம் இல்லையா, முன்னாடி இருக்கிற என்ன சொல்கிறது வால்பேப்பர் இதெல்லாம் மாத்திரம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நியூ தீம்ங்கிறத இங்கே கிளிக் பண்ணலாம், இல்லை இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் இப்போ ஆட் நியூ தீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன், இல்லை ஆட்சென்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு அடிச்சுன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ரிலவெண்ட்டான தீம்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு தீம் இங்கே ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஆட் நியூ தீம்ங்கிறத கிளிக் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய வெப்சைட் இந்த மாதிரிலாம் விசிபிள் ஆகும். வேணா ப்ரிவியூ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் அஃபிலியேட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு சைட் காமிக்கிறாங்க. ப்ரிவியூவில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய வெப்சைட் எப்படி விசிபிள் ஆகும் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். இது உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். பட் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா பேக் வந்துடுறேன். ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எதை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ப்ளஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த தீம் தான். ஸோ பெஸ்ட்டாக இதையே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை நல்லாவே கஸ்டமைஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்பீடாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்மளுடைய வெப்சைட்டு ஸ்பீடாக ஓப்பன் ஆகணும் அண்ட் ஈஸியாக மொபைல் எல்லாத்துலேயுமே கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஸ்ட்ரா தீம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ராங்கிறது இது, இல்லைனா ஜெனரேட் ப்ளஸ், இல்லைனா ஜன்னா நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜெனரேட் ப்ளஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இன்ஸ்டால் நவுன்னு இருந்துச்சுல அதை கிளிக் பண்ணால் போதும், இன்ஸ்டாலிங்னு வரும் அண்ட் ஆக்டிவேட்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த தீம் மட்டும் இல்லை எந்த தீம்னாலுமே இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் தீம் இன்ஸ்டால்டுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்டிவேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய தீம் இந்த இடத்துல ஆக்டிவ்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஜெனரேட் ப்ளஸ் வந்து ஆக்டிவ்னு சொல்லி வந்திருக்கு. இது எல்லாமே ஃப்ரீயாக இங்கேயே அவைலபிள் இருந்த தீமை நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெப்சைட் எப்படி விசிபிள் ஆகுது, இந்த மாதிரி விசிபிள் ஆகுதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுக்குறேன். மேலே பாருங்கள் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தீம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இதோட டிசைன்ஸ்லாம் மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தீமையும் இன்ஸ்டால் பண்ண டிசைன்ஸ்லாம் மாறிட்டே இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக இங்கேயே நம்மளோட வேர்ட்பிரஸ்ல அவைலபிள் இருக்கிற தீம் நான் காமிச்சிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது வெளியில் தீம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு ஆட் நியூ தீம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க அப்லோடு தீம்னு வரும். நல்லா பார்த்துக்கங்க. ஆட் நியூ தீம்னா சர்ச் பண்ணி எடுக்கிறது. இதே அப்லோடு தீம் அப்படின்னா நீங்க வெளியில ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த தீமை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் இருக்கணும். இங்க பாருங்க இது ஜிப் ஃபார்மேட்ல இருக்கும், இல்லை ரேர் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது தான் டைரெக்டாக நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய சிஸ்டம் வந்து இங்க அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய தீமை ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணி நம்மளோட தீம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டரா இந்த தீமில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளக்கின்ஸ். இப்போ நம்மளுடைய வேர்ட்பிரஸ்க்குள்ள பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிளக்கின்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. நம்மளுடைய மொபைல் ஃபோன் வாங்கினவுடனே அந்த மொபைலில் ஆப்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் இங்கே டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிளக்கின் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும், இல்லை வீடியோ எடிட் பண்ணணும்னா மொபைலில் அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு ஆப் இருக்குல்ல. சேம் ப்ரொசீஜர் நம்மளுடைய வெப்சைட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையான பிளகின்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நம்ம எங்கே பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எப்பயுமே இதாங்க ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் முடிக்கணும். அப்பியரன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளகின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே டிஃபால்ட்டாக நிறைய பிளகின்ஸ் இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே இப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக இதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இது ஆல்ரெடி வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டீஆக்டிவேட் பண்ணி இதை வந்து நீங்கள் டெலிட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது திரும்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு டெலிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன்னா இது எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், எந்த பிளகின் மேலே நம்ம ஏன் டெலிட் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் நிறைய மொபைலில் ஆப் வச்சுருந்தாலோ நிறைய தீம்ஸ்லாம் வச்சுருந்தாலோ இது எப்படி நம்மளுடைய மொபைலில் வந்துட்டு லோடிங் ஸ்பீடை கம்மி பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் நிறைய பிளகின் வச்சுருந்தா நிறைய தீம்ஸ் தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து மற்றவங்களுக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா? கூகுளில் போயிட்டு ஓப்பன் ஆகிற ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால ரேங்கிங் அடிப்படும் அண்ட் நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் வெளில போகிறதுனால உங்களோட வெப்சைட் நிறைய பாதிக்கப்படும். ஸோ அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் அப்போ நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய வெப்சைட் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 இம்பார்ட்டன்ட் பிளகின்ஸ்லாம் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் a நியூ பிளகின் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அவன் பிளகின் சொல்கிறாரு, இதில் என்னத்தை நான் போய் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆட் a நியூ பிளகின்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். எப்படி தீமில் சர்ச் ஆப்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக ஒரு பிளகின் வேணும். இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் அப்படின்னு நான் எப்படி நான் மொபைலில் கொடுப்பணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் கொடுக்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளகின்ஸில் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சர்ச் பண்ணேன். உடனே வீடியோ எடிட்டிங் பிளகின்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், கான்டாக்ட் ஃபார்ம் 7 இந்த பிளகின் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எது இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படிங்கிற பிளகினை இன்ஸ்டால் பண்ணிங்க. அண்ட் நான் சொன்னேன் 8 to 10 இம்பார்ட்டன்ட் பிளகின்ஸ். அது என்னங்கிறத லிஸ்ட் நான் கீழே கொடுக்குறேன், இல்லைனாலும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். மறக்காமல் அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த பிளகின்ஸ் எல்லாம் கம்பல்சரி உங்களுடைய வேர்ட்பிரஸ் வெப்சைட், நீங்கள் ஆட்சன்ஸ் இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை வேறு எந்த வெப்சைட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ரேங்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படிங்கிற ஒரு பிளகினை சர்ச் பண்ணதில் இதுதான் கான்டாக்ட் ஃபார்ம் 7. பட் அதுக்கு ரிலவெண்ட்டான மற்ற பிளகின்ஸ்லாம் வந்திருக்கும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட ரேட்டிங்ஸ் பாருங்கள், ஓகேவா? இங்கே எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 13,000. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ். நம்ம என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவு இந்த இடத்துல க்ரீன் டிக் இருக்கு இல்லையா, காம்பேட்டபிள் அப்படின்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த வேர்ட்பிரஸ்ல கரெக்டாக ஒர்க் ஆகும்னு அர்த்தம். ஸோ பெஸ்ட் நீங்கள் இதை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன கான்டாக்ட் ஃபார்ம் 7 என்னன்னா இதுதான். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் நவ். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட்டுங்கிறத திரும்ப கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் எந்த பிளகின் வேணும்னாலும் சரி, இல்லை நான் கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் பிளகின்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் நியூ பிளகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனில் நான் சொல்கிற பிளகின்ஸ் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். நிறைய பிளகின்ஸ் வரும். அதில் கரெக்டான பிளகின் எதுங்கிறத முன்னாடி ஃபஸ்ட்டே வந்திருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ எத்தனை பிளகின் ஆக்டிவேட் ஆயிருக்கு, ஒரே ஒரு பிளகின் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பிளகின் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் லெஸ் பிளகின் இருந்துச்சுன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது வெளியில் ஒரு பிளகின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளகின் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் நியூ பிளகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா வேர்ட்பிரஸ்க்குள்ள என்னென்ன ஃப்ரீயாக அவைலபிள் இருந்துச்சோ அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். பட் நம்ம பை பண்ணுறோம் இல்லையா, வெளில பே பண்ணி, ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ சொல்லி தரப்போறேன். அதுக்கு நீங்கள் இங்கே ஆட் நியூ பிளகினை கொடுத்துட்டு அப்லோட் பிளகின் சொல்லிட்டீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ ஜென்ரேட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணேன். இந்த தீம் ஆல்ரெடி ஃப்ரீயாக இருந்த ஒரு தீம் தான். பட் அந்த தீமை பெய்டு வெர்ஷன் ப்ரோக்கு நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த பிளகினை உங்களுடைய ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு இங்கே சூஸ் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதை ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஜிப் ஃபைலாக வச்சுருக்கணும். இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்படி விசிபிள் ஆகும். அண்ட் தென் இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பிளகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பாருங்க நம்மளுடைய பிளகின் வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிளகினும் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. யூசர்ஸ், ஸோ இந்த பிளகினுக்கு ஆப்ஷனுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ். இந்த யூசரில் என்ன பண்ண போனால் நம்மளுடைய ஒரு வீடு இருக்குல்லையா, நம்மளோட பில்டிங் இருக்குல்லையா, இதுக்கான டோர் நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி நம்மளோட வேர்ட்பிரஸ்க்கான யூசர் நேம் யாரு, பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூசர் நேம் நம்மளோட இமெயில் ஐடி வச்சு தானே பண்ணியிருந்தோம். அப்புறம் நாம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு எல்லாமே தெரிய வரும். அதுக்கு நீங்க எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இதே இடத்துல டிஃபால்ட்டா விசிபிள் ஆகும். செட் நியூ பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாஸ்வேர்டு மாத்திரதா இருந்துச்சுன்னா கூட உங்களுடைய கிளைண்ட் யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இதாங்க உங்களோட யூசர் நேம். இங்க பாருங்க, மேல பாருங்க, நம்மளுடைய இமெயில் ஐடி காமிச்சிச்சா, இங்கே பாருங்க யூசர் நேம்ங்கிறது நம்மளுடைய இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி வந்து நான் பிளர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே இப்படியே கீழே வந்துட்டீங்க அப்படின்னா செட் நியூ பாஸ்வேர்டுங்கிறத செட் பண்ணி இது உங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட் அங்கேருந்து அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி யூசர்ஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். ஸோ வேர்ட்பிரஸ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் இதுதான். இது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு அடுத்தது டூல்ஸ். இந்த டூல்ஸ் நமக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் எடுத்தோடனே ஜென்ரல் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதில் தான் நம்மளுடைய சைட்டோட டைட்டில் இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்துட்டு டெம்பரரி டொமைனுங்கிறதுனால இந்த நேம் வந்திருக்கு. ஒரு வேலை இங்கே பாருங்க, ஃபேட் டு ஃபிட் ரிவ்யூஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலோ, இல்லை ராம் கிஃப்ட் ஷாப் நீங்கள் என்ன நேம் வச்சுருந்தீங்களோ அதை அப்படிங்க கொடுங்க. கிஃப்ட் ஷாப் அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சைட்டோட டைட்டில் எப்படி விசிபிள் ஆகுங்கிறத நான் லேட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவன் இங்கே பாருங்கள், மேலே விசிபிள் ஆகுதா, இங்கே பாருங்கள், இதுதான் சைட்டோட டைட்டில். ஓகே, இப்போ இதுவே வந்து ராம் கிஃப்ட் ஷாப்னு சொல்லி மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த டேக் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த கிஃப்ட் ஷாப் என்ன பர்பஸ்க்காக, இல்லை உங்களுடைய பிளாகிங் வெப்சைட் என்ன பர்பஸ்க்காக, இல்லை ஆட்சன்ஸ் வெப்சைட் என்ன பர்பஸ்க்காகங்கிறத சிங்கிள் லைனில் போடணும். இப்போ கிஃப்ட் ஷாப்னா ஒன்லி பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேக்லைன் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைட்டோட ஐக்கான் நம்ம கொடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக இதே இடத்துல மாற்றிக்கங்க. சின்னதாக வச்சுக்கோங்க. ஐக்கானோட சைஸ் பாருங்கள், 512 by 512 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கேன்வாலேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் என்னுடைய இடாக்ஃப்ரீயோட லோகோவை ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சூஸ் எ சைட் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அண்ட் செலக்ட் ஃபைல்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சிஸ்டம்க்கு போயிடும். இதுலேருந்து நம்மளுடைய ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, நம்மளுடைய சைட்டுக்கு ஏற்ற மாதிரி லோகோவை 512 by 512 வச்சிருக்கேன். சேம் சைஸில் நீங்கள் கேன்வால கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய சிஸ்டம்லேயே, வேர்ட்பிரஸ்லேயே. ஸோ ஒன்ஸ் இது ஓகே ஆனதுக்கப்புறம் செட் ஆஸ் சைட் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது பாருங்க இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும் அப்படிங்கிறத இவங்களே காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அட்ரஸ் யூஆர்எல் இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது எதுவுமே நீங்கள் தொட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். அண்ட் ஓகே, அவ்வளோதான். சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் நீங்கள் வந்து விசிட் சைட்டுங்கிறத ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, ராம் கிஃப்ட் ஷாப் அப்படிங்கிற நேமாக மாறிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ராம் கிஃப்ட் ஷாப் மேலே ஒரு டெக்ஸ்ட் தெரியுதா, பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் கிட்ஸ்ன்னு தெரியுதா? ஸோ இதுதான் நம்ம டேக் லைன் கொடுத்துருந்தோம். அண்ட் கூடவே நம்மளுடைய லோகோவும் விசிபிள் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்ம செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்கோம். செட்டிங்ஸில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரீடிங்கிறது தான். ரைட்டிங்கிறத ஒன்றும் பிரச்சனை அப்படியே விட்டுருங்க. ரீடிங்கிற இந்த ஆப்ஷனில் உள்ள வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து அன்டிக் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய சைட் ரெடி ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் டிக் பண்ணி வச்சிருக்கலாம். உங்களுடைய சைட் ரெடி ஆனதுக்கப்புறம் கூகுளுக்கு கொண்டு போகணுன்னா இது அன்டிக்கில் இருந்தால் தான் கூகுளுக்கு போகும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய சைட்டுக்கு இது வந்து அன்டிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மாலிங்க்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் சிலருக்கு பர்மாலிங்க்ஸை கிளிக் பண்ண உடனே நிறைய பேருக்கு பிளைனில் இருக்கலாம், இல்லை கஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இது போஸ்ட் நேமில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த போஸ்ட் நேம் தான் நம்மளுடைய கீவேர்டு. ஸோ அதனால் இது ஒரு டைம் இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இம்பார்ட்டன்ட் பேஜஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஷாப் வைக்கிறோம்னா இந்த ஷாப் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா நம்மளுடைய கம்பெனி. அதே மாதிரி லீகலாக சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது லீகல் பேஜஸை கிரியேட் பண்ணுங்க. அதாவது என்னென்னா அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அப்புறம் டிஸ்க்ளைமர் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த நானும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே பிரைவசி பாலிசின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ட்ராஷ்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இது டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கா, இதில் ஆட் நியூ பேஜ் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒன்றுமே தேவையில்லை. டேரெக்டாக நம்மளுடைய அபவுட் அஸ் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும். அதாவது நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா
நான் யாரு அப்படிங்கிற விஷயத்தை வெளில சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி அபவுட் அஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அபவுட் அஸ்க்கு கீழே நம்மளை பற்றி போடணும். பட் இது நம்மளை பற்றி எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேறு எதுக்காக இருந்தாலும் தாராளமாக ChatGPT யூஸ் பண்ணுற லீகல் பேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ChatGPT கண்டென்ட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ChatGPTயோட கான்டென்ட் ஆர்டிக்கலுக்கு யூஸ் பண்ணுறதுலையே அதை யூஸ் பண்ணக்கூடாது. பட் இது அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ்ங்கிறதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். ஸோ இதில் நான் அபவுட் அஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எங்கே போகிறேன்னா ChatGPT உள்ள போயிட்டு இங்கே பாருங்கள். இதே மாதிரி கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் கிடைக்கும். இல்லைனா டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்தாவே ரெடி பண்ண முடியும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மை நேம் இஸ் ஜேம்ஸ். நான் யார்? மை பிளாக் நேம் இஸ், நான் என்ன டொமைன் பர்ச்சேஸ் பண்ணோம் அது பேர் போட்டுருவேன் .com. ஐ எம் பப்ளிஷிங் கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபிட்னஸ் பற்றினா ஃபிட்னஸ்ஸு, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும். மேபி லைக் ஸ்போர்ட்ஸ் பற்றி கொடுக்குறீங்க, இல்லை ஹெல்த்தை பற்றி கொடுக்குறீங்கன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணி பிளாகிங் அப்படின்னு கொடுங்க. இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ரைட் அபவுட் அஸ் பேஜ் ஃபார் மை பிளாக் அப்படின்னு சொல்லி நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ராம்ப்ட்டு. ஸோ இதில் நான் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதெல்லாம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுடைய நேம், உங்களுடைய டொமைன் பேர், அப்புறம் உங்களுடைய கேட்டகரி நீச் பேர், மைக்ரோ நீச் பேர் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அபவுட் அஸ் பேஜஸ் ஒன்று ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள். இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? அபவுட் அஸ்ங்கிறது எப்படி இருக்கணும் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். டேரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். வெரி சிம்பிள். ஆல்ரெடி இது H1 சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்கூலில் நம்ம எஸ்ஏ எழுதுவோம்ல, அந்த மாதிரி இது H1. இது நமக்கு தேவையில்லை. இது நம்ம டெலிட் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது அபவுட் அஸ் பேஜ் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பப்ளிஷ் சொல்லிட்டு டபுள் டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் பப்ளிஷ் ஆகிடும். இதை பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் வியூ பேஜ்னு இருக்கு இல்லையா? இது கிளிக் பண்ணாலும் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் நம்மளுடைய ராம் கிஃப்ட் ஷாப்பில் நம்மளை பற்றின டீடைல்ஸ் அபவுட் அஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்டாக்ட் அஸ் பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பேஜஸில் ஆல்ரெடி அபவுட் அஸ் வந்துருச்சா? இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட் நியூ பேஜ்னு கிளிக் பண்ணி கான்டாக்ட் அஸ். ஏதாவது பிரச்சனைனா இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது டீல் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கான்டாக்ட் அஸ்ன்னு போட்டு கீழே டெக்ஸ்ட்டில் இங்கே பாருங்கள் இஃப் யூ நீட் எனிதிங் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இப்போது இந்த இடத்துல எப்படி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவாங்க? உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் போட்டு தனித்தனியாக மெயில் பண்ண மாட்டாங்க இல்லையா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு டிஃபால்ட்டாக ஃபார்ம் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த கான்டாக்ட் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அந்த கான்டாக்ட் ஃபார்முக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வெரி சிம்பிள். நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ்ஸில் உள்ள வந்துடலாம். நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் ஃபார்ம் 7 சொல்லி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோமா? ஸோ அதுதான் இது. இங்கே பாருங்கள் கீழே வந்தோடனே கான்டாக்ட்னு ஒன்று இருக்கா? இது கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படிங்கிற பிளகின் இன்ஸ்டால் பண்ணனா இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இப்போ பாருங்கள் கான்டாக்ட் ஃபார்ம் 1 அப்படின்னு வந்திருக்கா? இப்போது இந்த ஷார்ட் கோட் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி அப்படியே Ctrl+C, எப்படி மேலே கான்டாக்ட் ஃபார்மை கிளிக் பண்ணி Ctrl+C அடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய பேஜிங் இருக்கு இல்லையா? இதில் உள்ள வந்துட்டு கான்டாக்டர்ஸ்க்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் ஆட் பிளாக்னு ஒன்று இருக்கா? இதை போயிட்டு இந்த இடத்துல HTML இங்கே பாருங்கள் HTML அடிச்சா கஸ்டம் HTML வரும். இந்த இடத்துல என்னுடைய கான்டாக்ட் ஃபார்மில் அங்கே காப்பி பண்ணல அந்த கோடை மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஸோ கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதை போய் பார்க்கணும்னா வியூ பேஜ் அகைன் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா கான்டாக்டஸ் அப்படிங்கிற பேஜ் கிரியேட் பண்ணோம். இஃப் யூ நீட் எனிதிங் கான்டாக்டஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்ம் இருக்கும். யுவர் நேம், யுவர் இமெயில் அட்ரஸ், யுவர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்லேருந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த இமெயில் ஐடி அட்மினில் வச்சு பண்ணியிருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு டிஃபால்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே அவங்க உங்களை டீல் பண்ணிக்குவாங்க. ஒரு ஏதாவது டவுட்னா கூட அதில் கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ கான்டாக்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அபவுட் அஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பேஜஸில் வரேன். இப்போ நம்ம 2 பேஜஸ் தான் கிரியேட் பண்ணோம். இன்னும் 2 பேஜஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இன்னொன்று டிஸ்க்ளைமர், ஈவன் ப்ரைவசி பாலிசி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு டிஸ்க்ளைமர் வேணா வெரி சிம்பிள். ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இதே இடத்துல உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்மளுடைய ChatGPTல நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண இந்த ப்ராம்ப்ட்டுக்கு கீழே அபவுட் அஸ் வந்துச்சு. இதுக்கு கீழவே தான் நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கணும். கிரியேட் எ டிஸ்க்ளைமர் ஃபார் தி அபோவ் சைட் அப்படின்னு கொடுத்துட்டுனா இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் ரெடி ஆகும். இதே மாதிரி ப்ரைவசி பாலிசி கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ப்ரைவசி பாலிசி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக ChatGPTலேருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதனால இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் வருமானு யாராவது கீழே கொஸ்டின் கேட்டிங்கன்னா ப்ளீஸ் இது கிடையாது. டிஸ்க்ளைமர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான டிஸ்க்ளைமர் இங்கே ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதை நான் டேரெக்டாக இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய டிஸ்க்ளைமர் இங்கே இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்துறேன். அகெயின் கோயிங் பேக் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்
ஆட் நியூ பேஜ்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறேன். டேர்ம்ஸ் கண்டிஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு பேஜ் என்னது, ஆட் நியூ பேஜில் போயிட்டு ப்ரைவசி பாலிசி. ஸோ இந்த 2 பேஜஸ்க்கு தேவையான கண்டென்ட்டையும் ChatGPT தான் போட போகிறோம். அது என்னன்னா சேம் கிரியேட்டிவ் டிஸ்க்ளைமருக்கு பதிலாக இதை காப்பி பண்ணி நேராக இங்கே கீழே வரோம். டிஸ்க்ளைமருக்கு பதிலாக இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, கிளிக் பண்ணுறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு இங்கே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரைவசி பாலிசி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைவசி பாலிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி இதில் ரெடி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டேன், பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி ப்ரைவசி பாலிசிக்கும் ChatGPT வரேன். இங்கே ஜென்ரேட் ஆனது இல்லையா, இதில் எல்லாமே நம்மளுடைய நேம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வரேன், இது கிடையாது, இந்த இடத்துல வச்சு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய டோட்டல் பேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இதுதான். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் விசிபிள் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல போயிட்டு விசிட் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி இது எல்லாமே நம்மளுடைய ஷாப்க்கு பக்கத்தில் இப்படி விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகணும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஒருவேளை இது விசிபிள் ஆகலை அப்படின்னா இந்த மெனு பாரை நம்ம மாற்ற முடியும். அதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வாங்க, அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த அப்பியரன்ஸ் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்பியரன்ஸுங்கிற வார்த்தை நம்ம பில்டிங்க்கு வெளியில் நம்ம பார்க்கும்போது அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டில் மேலே பார்க்குறது எந்த ஒரு விஷயத்தை மாற்றுறதா இருந்தாலும் அப்பியரன்ஸில் போய்க்கோங்க, அங்கே கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மித்து மாதிரி. சரியா? ஸோ அப்பியரன்ஸில் உள்ளே போயிட்டு நம்ம மெனு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மெனு 1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் மாற்றினா கூட நேம் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போது ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா. நீங்கள் ஒரு மெனு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், கிரியேட் மெனு அப்படின்ட்டு. சில பேருக்கு மெனுவே விசிபிள் ஆகாது, நீங்கள் உங்களோட தீமை டிபெண்ட் பண்ணி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் நியூ மெனு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மெனுக்கு ஒரு பேர் வைப்போம். மெயின் மெனு இதுதான் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு பிரைமரி மெனு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் மெனுங்கிறத கிளிக் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இந்த மெனுவில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும், நம்மளுடைய பேஜஸில் என்னது அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ இதில் அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் ஆட் டு மெனுன்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், அபவுட் அஸ் ஃபஸ்ட் இருக்கணும், அடுத்து கான்டாக்ட் அஸ், அப்புறம் டிஸ்க்ளைமர், அப்புறம் ப்ரைவசி பாலிசி இது எல்லாமே ஆட் பண்ணிடணும். கூடவே நம்மளுடைய சைட்டோட ஹோம் பேஜ் வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கஸ்டம் லிங்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய பேர் போடுங்க. லிங்க் டெக்ஸ்ட் என்னன்னா இதுதான் வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய சைட்டோட URL என்னவோ அதை நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இப்போது இதுதான் நம்மளுடைய சைட்டோட URL வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா fairtofit.reviews.com, ramgiftshop.com இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு ஆட் மெனுன்னு கொடுத்தீங்கன்னா இது இங்கே வந்துடும். இதுதான் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேவா? அண்ட் தென் சேவ் மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மெனு இந்த இடத்துல விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம மெனு சேவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய சைட்டில் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய சைட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ராம் கிஃப்ட் ஷாப் இங்கே ஹோமுங்கிறது இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், ப்ரைவசி நம்ம போட்டது எல்லாமே மேலே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து மெனு பார் மேலே நம்ம செட் பண்ணோம். சேம் ப்ரொசீஜர் கீழே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ஃபூட்டர்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஹெட்டர், இதுக்கு பேர் ஃபூட்டர். ஸோ ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பில்ட் வித் ஜென்ரேட் ப்ளஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரோ வெர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு தீமை ஃப்ரீயாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய லிங்க் எல்லாம் இதில் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதுக்காக தான் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ப்ரோ வெர்ஷன் வேணும்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எப்படி கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன். போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வெப்சைட், அதாவது நம்மளோட பில்டிங் ரெடி ஆயிடுச்சு. அந்த பில்டிங்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ரூம்ஸ் மட்டும் தான் நம்ம பிரித்து வச்சிருக்கோம், அப்புல் வாங்கி வச்சிருக்கோம். பட் இந்த ரூமில் என்னென்னலாம் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற ப்ராடக்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்னென்னா போஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளோட வெப்சைட் இப்போ வரைக்கும் எம்டியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இதில் தான் நம்ம வந்து கான்டென்ட் எல்லாம் போட போகிறோம். அஃப்லைட் மார்க்கெட்டிங்னா அதுக்கு தனியாக ரிலவெண்ட்டான கண்டென்ட் போடணும். ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ கண்டென்ட்டாக போடலாம், இல்லை ப்ராடக்ட்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் போடலாம். நீங்கள் ஏதோ பிளாகிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேவையான கான்டென்ட் எல்லாம் போடலாம். அப்புறமேட்டு நீங்கள் ஏதாவது வந்து ஆட்சன்ஸ்க்காக ஒர்க் பண்ணால் அதுக்கு ரிலவெண்ட்டான மைக்ரோ நீச்சில் நியூஸை பற்றி போகிறதா இருந்துச்சுன்னா கூட தானே கண்டென்ட்டை போடலாம். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுல தான் இங்கே எல்லாமே. ஏன்னா கண்டென்ட் தான் இந்த இடத்துல கிங்கே. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய கண்டென்ட்டோட குவாலிட்டி பொறுத்து தான் உங்களுடைய வெப்சைட் கூகுளில் ரேங்க் ஆகுறது, பிங்க்ல ரேங்க் ஆகுறதுலாம் இருக்குது. அண்ட் இதுக்கு வரக்கூடிய டிராஃபிக்கு அண்ட் இதுக்கு நடக்கக்கூடிய சேல்ஸ் எல்லாமே. அண்ட் முக்கியமான விஷயம், கூகுள் ஆட்சன்ஸுக்கு ChatGPT யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ChatGPT யூஸ் பண்ணி வாங்கினவங்களும் இருக்காங்க, அண்ட் நிறைய ரிஜெக்ட் ஆன என்ன மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் ChatGPT இல்லை எந்த ஏஐ டூலும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. பட் ஏஐ கண்டென்ட் எல்லாமே வந்து கூகுளில் ரேங்க் ஆகாதான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கூகுளுக்கு எதுவுமே வந்து அகேன்ஸ்ட் ஏஐ எதுவுமே இல்லை. அப்படி நினச்சிருந்தா எந்த ஏஐ டூலுமே இருக்காது. பட்
எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிற டூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்பேம் மாதிரி எல்லாருமே தேவையில்லாமல் ஒரே குப்பையை தான் கிளறிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் கூகுளில் அது ரேங்க் ஆக முடியாது. பட் நீங்கள் ஏதாவது ஒரு ஏஐ டூல் தான் யூஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு எழுத தெரியாதுன்னா நல்ல ஒரு பெய்டு வெர்ஷன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஃப்ரீயாக கிடைக்கிற டூலில் எப்படி கூகுளுக்கு பிடிச்ச மாதிரி ஹியூமன் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுங்க தான் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம போஸ்ட் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கல் தான் நம்ம போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் போஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி எதுக்கு கீழே போடுறோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இடத்துல போடுவோமா இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணலையா? அதுக்கு பேர் கேட்டகரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா போஸ்ட்டுக்கு இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் கேட்டகரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்தோடனே டிஃபால்ட்டாக அன்கேட்டகரைஸ்னு ஒன்று இருக்கும். இதை எடிட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு பிளாகிங் பண்ண போறீங்கன்னா நீங்கள் நியூஸை பற்றி பிளாகிங்னா நியூஸ்னு போடுங்க. இல்லை நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் ப்ரோ, ஸ்போர்ட்ஸை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னா ரிவ்யூ அப்படின்னு கூட கொடுத்துடலாம். இல்லை பிளாக்னாலும் வெறும் பிளாக். நீங்கள் உங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க, அது ரேங்க் ஆகணும்னா பிளாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பிளாகின்னு சொல்லி கூட போட்டுடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே ரிவ்யூ கண்டென்ட், எதை பற்றி ரிவ்யூ, மேபி ஃபேட் டு ஃபிட்னஸ் தானே, அப்போ ஃபிட்னஸ் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு மேலே இதே தான் ஸ்லக்கில் கொடுத்துருப்பேன். ரிவ்யூ கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட்னு கொடுத்துட்டிங்கன்னா இது டிஃபால்ட்டான ஒரு கேட்டகரி இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள் கேட்டகரி ஃபிட்னஸ் ரிவ்யூன்னு வந்துச்சா? ஸோ இதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ போஸ்ட் வேணாலும் போடலாம். இதே மாதிரி செக்மெண்ட்டாக பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட் நியூ கேட்டகரியில் இந்த இடத்துல ஃபிட்னஸ்க்கு பதிலாக நான் ஸ்போர்ட்ஸை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இங்கே நிறையா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா ஆட் நியூ கேட்டகரியில் வந்துடும். பட் நான் இப்போ ஒரே ஒரு கேட்டகரி தான் ஒர்க் பண்ண போகிறேன். கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும்னாலும் தயவு செஞ்சு ஒரு கேட்டகரி கீழே மட்டும் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கேட்டகரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கீழே தான் நம்ம போஸ்ட் போட போகிறோம். அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆட் நியூ போஸ்ட் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து சேம் பேஜுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல விசிபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய டைட்டில் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பிளாகிங் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன்னா என்னோட ஸ்டோரிக்குன்னு ஒரு டைட்டில் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே வைக்கணும். மை 15 இயர்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ என்னுடைய 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் டைட்டில் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் இயர் நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனேன், அது வீலாகில் எப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் டைட்டில் இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த டைட்டிலில் கீவேர்டு இருக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் என்னோட கீவேர்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மை 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு தேவையான டைட்டிலை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஏதாவது அமேசானில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை வேறு ஏதாவது கிளிக் பேங்க் வேறு எதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டோட பேர் போடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக விட் ஐக்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூடியூப்ல இருக்க ஒரு SEO டூல். ஸோ இதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அமேசானில் இருக்கிறது. ஓகே, ஒரு வாட்சஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா, மேபி ஐஃபோன். ஓகே, இதுதான் பெஸ்ட். ஐஃபோன் 15 ஹானஸ்ட் ரிவ்யூ. ஜென்ரலாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்ன உடனே எல்லாம் குப்பையாட்டம் ப்ராடக்டோட பேரை போட்டு ப்ளஸ் பண்ணி ரிவ்யூன்னு போட்டுக்கிறாங்க. என்னுடைய ரிவ்யூ. எத்தனை பேர் ரிவ்யூன்னு போட்டால் எவன் போய் படிப்பான்? ரொம்ப தப்பு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரிவ்யூன்னு போடுறதுனா எப்போ போடணும் அப்படிங்கிறத டீட்டெயில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. இப்படிலாம் போடக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகேவா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இதை காமிக்கிறேன். சும்மா ரிவ்யூன்னு கண்டென்ட் போடாதீங்க. ஓகேவா, ஓகே. இப்போ ஐஃபோன் 15 ஹானஸ்ட் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கேன். கூடவே நம்பர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2024 கொடுத்துறேன். ஸோ இதை பற்றி எனக்கு கண்டென்ட் எழுத தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை என்கிட்ட பெய்டு வெர்ஷனே இல்லைங்க ப்ரோ, ஃப்ரீ தான் பண்ண போகிறேன்னா ChatGPT போயிடுங்க. ChatGPT போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஐ வாண்ட் யூ டு ரைட் எ ரிவ்யூ கண்டென்ட் ஃபார் த பிலோ டாபிக். ஓகே, இப்படி நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா ஜென்ரலாக கொடுக்கும். இல்லை SEO கண்டென்ட் வேணும்னா SEO கண்டென்ட் கொடுக்கும். இல்லை 2000 வேர்ட்ஸ்னு சொல்லி நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண உங்களோட ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மாறும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக புதுசாக வந்தவன் யூடியூப்ல சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எடுத்துக்கங்க, ரிவ்யூன்னு போட்டுக்குங்க, அந்த ரிவ்யூ கொண்டு கொடுங்க, ஜஸ்ட் சிம்பிள் காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க, சேல்ஸ் அள்ளுங்க. ஒன்றுமே நடக்காது. ப்ளீஸ், ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இப்போ நான் எப்படி கொடுத்தோம் இதே மாதிரி தான் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. இதே தான் ChatGPT அவனுக்கும் ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா, இது ரொம்ப தப்பு. அண்ட் இது எந்த அளவுக்கு தப்புங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ChatGPTல கேட்டேன், இது வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாருமே கேட்டிருப்பாங்க இல்லையா. அண்ட் இந்த கண்டென்ட் கூகுளுக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் இது AI கண்டென்ட் தானா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்படி நான் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். வேணாம், இவ்வளோ பெருசு எதுக்கு,
ஜஸ்ட் 2 பேராகிராஃப் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஒருவேளை நிறைய பேர் கேட்பீங்களே, என்னால பெய்டு டூலுக்குலாம் போ முடியாதுங்க ப்ரோ. எனக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கு. நான் என்ன பண்றதுன்னா, உங்களுக்காக தான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற கன்டென்ட்ட நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா எங்க வரேன்னா, content@scale.ai இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன இடத்துல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரீடைரக்ட்னு சொல்லி குடுக்குறேன். இது வந்து ஹார்ட் டூ டெல் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஏஐ கன்டென்ட்டா இல்ல ஹியூமனைஸ்ட் கன்டென்ட்டா தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதே வந்து இன்னொன்னு இங்க பாருங்க. கிராஸ் பிளாக் அப்படிங்கிற இன்னொரு டூலையும் நம்ம செக் பண்ணுவோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த மீன் வைல் இங்கே 0gpt.com அப்படின்னு இருக்குது. இதுலேயும் உள்ள வந்து இந்த கண்டென்ட் பேஸ்ட் பண்ணுங்க. இது ஏன் நான் பேஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா, சாட் ஜிபியில் கிரியேட் பண்ணாலோ இல்லை மற்ற இடத்துல கிரியேட் பண்ணாலும் இந்த கண்டென்ட் ஏஐ கண்டென்ட் தானா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, யுவர் டெக்ஸ்ட் இஸ் ஏஐ ஜிபிடி ஜென்ரேட் கண்டென்ட் தான் அப்படின்னு கிளியராக இவனே காட்டி கொடுத்துட்டான். இதே மாதிரியே இங்கே கிராஸ் பிளாக்ல என்ன சொல்கிறான், 100% ஏஐல தான் நீ கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டான். ஓகே, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹியூமன் கண்டென்ட்டா என்னன்னு எனக்கே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் கூகுளில் ரேங்க் ஆக முடியாது. ஈவன் தோ உங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரேங்க் ஆக முடியாது. ஸோ இதை அட்லீஸ்ட் உங்களால் பே பண்ணி வாங்க முடியலன்னா ஃப்ரீ மெத்தடில் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சாட் ஜிபியில் கிரியேட் பண்ண கண்டென்ட்டை நீங்கள் பைபாஸில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டூல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா aibypassfilter.comனு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், அதே கண்டென்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சேம் கண்டென்ட்டை சாட் ஜிபியில் ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ப்ராசஸ் ஏஐ பைபாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இது என்ன பண்ணும், இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு ரீஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், கண்டென்ட்டை ஸ்பின் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய டூல் தான், SEOtoolstamil.com. இதுலேயும் பாருங்கள், கண்டென்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரீரைட் ஆர்டிகல் கொடுக்குறேன். அவ்வளோதான், போட்ட அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு ரீரைட் ஆயிரும். இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டென்ட் ஒரிஜினலாக நேம் கரெக்டாக இருக்கா, ஐ மீன் மீனிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு சேம் இங்கே வரேன். இவங்ககிட்ட வந்து நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணலையே நம்மளுடைய SEOtoolstamil.com அந்த கண்டென்ட்டை கொடுத்து இதில் செக் பண்ணுறேன். இதில் செக் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே கிராஸ் பிளாக்ல வரேன், இங்கேயும் செக் பண்ண சொல்கிறேன். செக் பண்ண சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இங்கே 0gpt சொல்கிறேன்ல, இவன்ட்டையும் கொடுத்து செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் செக் பண்ணலாம். யுவர் டெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் ரிட்டன். எப்படி சாட் ஜிபியில் கிரியேட் பண்ண கண்டென்ட் தான் டேரெக்டாக இவன்ட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். ஏன்ட்ட SEO டூல்ஸ் தமிழில் இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். SEOtoolstamil.com ஆர்டிகல் ரீரைட்டர்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா ஹோம் பேஜஸ் பாருங்கள், இங்கே கீழே வாங்க, அப்படியே இங்கே பாருங்கள் ஆர்டிகல் ரீரைட்டர்னு இருக்கா, இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கண்டென்ட் கொடுத்துட்டு ரீரைட் கொடுங்க. பட் உங்களுடைய கண்டென்ட்டை படிக்க மறந்துடாதீங்க, ஏன்னா மீனிங் சில நேரங்கள் இல்லாமல் போயிடும் ரீரைட் பண்ணும்போது. ஓகே, இப்போ இதில் ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் என்ன சொல்லியிருக்கான், பாசஸ் ஆஸ் ஹியூமன் அப்படின்ட்டு ஏஐ செக்கரில் இங்கே கொடுத்துருக்கான் கண்டென்ட் ஸ்கேலில். ஓகேவா? இது அடுத்தது இவன் என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ் பிளாக்ல திஸ் டெக்ஸ்ட் இஸ் மெயின்லி ரிட்டன் பை எ ஹியூமன் அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ இதுலேயும் பாஸ் ஆயிடுச்சா. அடுத்தது 0gpt ஆல்ரெடி சொல்லிட்டான் ஹியூமன் ரிட்டன். ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட்டை இப்படி ஜிபிடிலேருந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை இது வந்து SEO கண்டென்ட்டாக இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்க ப்ரோ, எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் உங்களுடைய ப்ராம்ப்டை டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் கேட்க உங்களுக்கு சாட் ஜிபிலேருந்து வரும். பட் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், அப்போது சாட் ஜிபிடி எதுக்குமே யூஸ் இல்லையா, வெறும் இந்த மாதிரி தானே எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னா, சாட் ஜிபிடியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சால் சூப்பராக ஒர்க் பண்ணலாம். நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா என்றைக்கோ சாட் ஜிபிடி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா. நானும் ஃப்ரீ வெர்ஷனில் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்குன்னு ப்ராம்ப்ட்லாம் நாங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஃப்ரீயாகவே உங்களுக்கு தரேன், கூடிய சீக்கிரத்தில் தரேன். அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நிறைய லைவ் கிளாஸஸ் வரும்போது நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஸோ அது மாதிரிலாம் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாதிரியே வரும். அந்த கண்டென்ட் அப்படியே தூக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட்லாம் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன், நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இது வந்துட்டு நம்ம சாட் ஜிபிடியில் மட்டும் தான் பண்ணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கூகுள் ஜெமினி இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கூகுள் பாட்னு கொடுத்தீங்கன்னாவே ஜெமினி வரும். இதுலேயுமே நீங்கள் சேம் ப்ராம்ப்ட் கொடுத்து கண்டென்ட் ஆர்டிகல் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு நீங்கள் SEO பண்ணணும், அதாவது கூகுளில் சீக்கிரமாக போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEO ரைட்டிங் AI. இதை பற்றி நான் ஃபுல் டெமோவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், SEO ரைட்டிங் AI பற்றி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறம் கிரியேட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரே ஒரு கிளிக்கில் உங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் போஸ்ட் ரெடி ஆகும். எப்படின்னா கிரியேட் நியூங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே 1 கிளிக் பிளாக் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டைட்டில் என்னது, இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருந்தது iPhone 15 தானே. இதை கிளிக் பண்ணிவிட்டு நேராக இங்கே வரேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். டைட்டில் என்னங்கிறது இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுக்கு அப்புறமேட்டு இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் மீடியமா இல்லை லார்ஜான்னு கேட்டாங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர் உங்களுடைய வேர்ட் கவுண்ட் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. பட் டிஃபால்ட்டாக மீடியம் ஓகே. அண்ட் டோன் ஆஃப் வாய்ஸ்
நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதை ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கோங்க. இல்லை ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா ப்ரொஃபஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டனா அது கொடுத்துருங்க. அண்ட் ஏஐ மாடல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ மாடலில் GPT-4 யூஸ் பண்ணிக்கலாம், GPT-4 லாஸ்ட் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் கொடுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது டார்கெட் கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கான்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் SEO கரெக்டாக போய் சேரும். ஓகேவா? யூஎஸ்ஏ டார்கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் நீங்கள் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துடலாம். ஏஐஏ இமேஜஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஏஐ இமேஜஸ் நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வேணுமா கார்ட்டூன் வேணுமான்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து யூடியூப் வீடியோஸும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால கூகுளில் ரேங்க் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொடுத்துருங்க. அண்ட் SEO அப்படின்னா NLP கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைட்டிலுக்கு இந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்டான கீவேர்டை இவனே ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் NLP கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. கிளிக் பண்ணி NLP கீவேர்ட்ஸ் நீங்கள் நிறைய டைம் கிளிக் பண்ண 150 கீவேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். எல்லாமே கன்க்ளூஷன் எஸ்ன்னு இருக்கட்டும். எக்ஸ்டர்னல் டைப் எதுவுமே தேவையில்லை. கனெக்ட் டு வெப் இந்த இடத்துல போயிட்டு இங்கே பாருங்கள் டீப் வெப்னு கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் சைட்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சைட்டேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இது என்னென்னா உங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது, விக்கிபீடியாலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த விக்கிபீடியாவில் ஒரு வார்த்தைக்கு மேலே இன்னொன்று நம்பர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னும் பெரிய போஸ்ட்டாக காமிக்கும் அந்த மாதிரி சைட்டேஷன். ஸோ அது வேண்டாம். ரேங்க் ஆகும்னா சைட்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் லிங்க்ஸ்லாம் எதுவும் தேவையில்ல. ரியல் டைம் சர்ச்சஸ் கொடுத்துருங்க. அவுட்லைன் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ண வச்சுன்னா எடிட் பண்ணலாம். அவ்வளோதான். இது முடிச்ச உடனே ஜஸ்ட் லைக் தட்னு ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான போஸ்ட்லாம் ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி இந்த போஸ்ட்லாம் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண கான்டென்ட் எல்லாம் இதில் நிறைய பண்ணியிருக்கேன். எவ்வளோ 2400 வேர்டு 4000க்குலாம் வேர்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட கான்டென்ட்டோட குவாலிட்டி எப்படிலாம் இருக்குங்கிறது காமிக்கிறேன். ஸோ வேர்டு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய சைட்டு உங்களுடைய போஸ்ட் வந்து கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தி நியூ சிஸ்டம் டு லான்ச் ஆன் ஆன்லைன் பிஸ்னஸ் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வைஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பெய்டு டூலுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து பெய்டு டூல் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில். பட் நல்ல ஒர்த்தான ஒரு டூல் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வைஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்மளோட வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், உடனே இதை பண்ணாதீங்க. ஓகே, டைட்டில் கொடுத்தாச்சு. இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். எங்கள் டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய போஸ்ட்டில் நான் சும்மா இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சில நேரங்கள் உங்களுக்கு தெரியுமா, இங்கேருந்து டேரெக்டாக உங்களோட வேர்ட்ப்ரெஸ்லேயே இதுவே போஸ்ட் பண்ணும். இதான் என்னுடைய டைட்டில். காப்பி பண்ணிவிட்டேன். இங்கே வரேன், இது என்னோடய டைட்டில் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது இது H3ன்னு மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த போஸ்ட் அங்கே இமேஜஸ் வரல. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக இமேஜஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இது கிளிக் பண்ணலாம். என்னென்னு வருது, H2 H3. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹெட்டிங்குங்கிறது H1, இது H1. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே H2. அதுக்கு கீழே வருது இது H3. இதுக்கு கீழே இருக்கிறது பேர் பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ இதை வந்து ஸ்கோர் கொடுக்கவே இல்லை. அதாவது SEO ஸ்கோர் சொல்லுவாங்க. SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் கான்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது. இது ஆன் பேஜ் பண்ணியிருக்கணும். ஆன் பேஜ் SEOவை பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணாதான் இது கூகுளில் போய் சேரும். ஆன் பேஜ் SEOக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரே ஒரு பிளகின் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பப்ளிஷ்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ஸ்கோரும் காமிக்கல இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் மேத் அப்படிங்கிற ஒரு பிளகின் ஃப்ரீ தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நம்ம எங்கே பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ்ல உள்ள போயிட்டு பிளகின் நான் கொடுத்துருக்க லிஸ்ட் படி நீங்கள் பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் உள்ள வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஆட் நியூ பிளகின் போகிறேன். இந்த இடத்துல ரேங்க் மேத் SEO அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பிளகின் ஒன்று வரும். மறக்காமல் இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதில் பாருங்கள், வந்தோடனே அண்ட் இன்ஸ்டால் நவ், நெக்ஸ்ட் ஆக்டிவேட். இந்த பிளகினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நம்மளுடைய வெப்சைட்டில் போஸ்ட் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும் போதாது. அந்த போஸ்ட் வந்து கூகுளில் போய் சேர்றதுக்கான கிரிட்டீரியா இருக்குது. SEO ஸ்கோர் 100ன்னு. அந்த 100ல் எதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஸ்கோர் 80 above வருங்கிறத இந்த டூல் உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த டூல் ரேங்க் மெத்தங்குவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் ஒரு அக்கௌண்ட்னு சொல்லிட்டு உங்களுடைய இமெயில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ஸ்கிப் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஏன்னா டைம் இல்லை, அதனால நான் ஸ்கிப் சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸ்கிப் நவ் கொடுத்துறேன். ஸோ இதில் உள்ள வந்தோடனே இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் விசார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது அட்வான்ஸ்டாகவே இருக்கட்டும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக சேவ் அண்ட் கண்டினியூ. இது எல்லாமே சேவ் அண்ட் கண்டினியூ. இது எல்லாமே சேவ் அண்ட் கண்டினியூ. கடைசி வரைக்கும் ரேடியோ வரைக்குமே. ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ. உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டுருப்பாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃப்ரீ தான். ஈவன் ரேங்க் மேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆப்டிமைஸ் யுவர் போஸ்ட் 100 வரைக்கும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். யுவர் சைட் இஸ் ரெடி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டு டேஷ்போர்டு. நம்மளுடைய சைட்டோட டேஷ்போர்ட் போயிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம முன்ன போட்டோம் இல்லையா, அந்த போஸ்ட் இங்கே விசிபிள் ஆகுதா? இந்த போஸ்ட்டுக்கு இங்கே ரைட் சைடில் ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரியல. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன ஆச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கோர் காமிச்சிருக்காங்களா, ரேங்க் மேத்தில்
100க்கு நம்ம 7 தான் எடுத்திருக்கோம். ஸோ வெறும் இந்த 7 மட்டும் வச்சுட்டிங்கன்னா கூகுளில் இது போய் சேராது. 80 அபோவ் வரணும். ஓகேவா? ஸோ இந்த 80 அபோவ் வரதுக்காக தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு போஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ இருக்குது. அதை ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். ஆன் பேஜ் எஸ்இஓ, அதாவது நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம்னா அந்த போஸ்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி எழுதினா மட்டும் போதாது. கூகுளோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எழுதினா தான் அது கூகுளில் போய் சேரும், அவனுடைய கிரைட்டீரியா. ஸோ இந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரேங்க் மேத் அப்படிங்கிற இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கோர் காமிக்கும். சில பேர் யோஸ்ட் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, அதை கூட யூஸ் பண்ணிக்கங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரேங்க் மேத் எஸ்இஓ டூல். ஸோ இது போட்ட உடனே உங்களுக்கு ஸ்கோர் இந்த இடத்துல வருது இல்லையா? இதை எப்படி நான் ஃபுல்ஃபில் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள். இது 80 அபோவ் இல்லாமல் க்ரீன் சிக்னல் இது வராமல் நீங்கள் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் போய் சேரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரேங்க் மேத்துங்கிறத இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண இங்கே ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருக்கானா, இது எல்லாத்தையும் க்ரீனில் மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, ஆமாம் நீ எந்த கீவேர்டுக்கு தான் ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்மளுடைய கீவேர்டு இங்கே என்னவா இருக்கும், முன்னே ஐஃபோன் வச்சுருந்தேன் அதனால் வேறு. இப்போ தி நியூ சிஸ்டம் டு லான்ச் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் ரிவ்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் ரிவ்யூ அப்படிங்கிறது தான் என்னுடைய கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க. லாங் டெயில் கீவேர்டு. லாங் டெயில்னா 2 வார்த்தைக்கு மேலே இருந்தாவே அது லாங் டெயில் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இங்கே போடுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கங்க. ஓகே, போட்டதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் 49. வெறும் ஜஸ்ட் நம்மளுடைய கீவேர்டு ஆட் பண்ண உடனே ஸ்கோரே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறான், வெரி குட், நீ வந்து டைட்டிலில் கீவேர்டு யூஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறான். அண்ட் இப்போ இந்த கீவேர்டு எடுத்தோடனே ரேங்க் ஆகணும், ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துங்க, கீவேர்டு இப்படி ஆட் பண்ணிருக்கணும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னோட எவ்வளோ என்னாச்சு, ஆரஞ்சு கலர் போயிடுச்சு. ரெட் அலர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஆரஞ்சு கொண்டோமா 56 வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன் நான் இங்கே பாருங்க, டைட்டிலில் போட்டிருந்தேன் ஃபோக்கஸ் கீவேர்டை. இந்த கீவேர்டுக்கு தான் நம்ம போஸ்ட் போட்டுக்கணும், கண்ணா பின்னான்னு போடக்கூடாது. ஓகேவா? ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறத ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். அதனால என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ரீன் டிக். ஃபோக்கஸ் கீவேர்ட் யூஸ்ட் இன் தி யூஆர்எல். யூஆர்எல் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், எடிட் ஸ்னிப்பெட்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் பர்மா லிங்க்குங்கிறது தான் யூஆர்எல் இங்கே இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? நீங்கள் போஸ்ட்டோட பேர். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், பர்மா லிங்க்கில் உங்களுடைய கீவேர்டு மட்டும்தான் வைக்கணும். பர்மா லிங்க்கில் உங்களுடைய கீவேர்டு மட்டும்தான் வச்சுக்கணும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரிவ்யூ. இங்கே டைட்டில் இருக்கு இல்லையா, டைட்டில் மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். டைட்டில் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படி இல்லைனாலும் நேராக இந்த டைட்டில் வாங்க, காப்பி பண்ணுங்கள், எடிட் ஸ்னிப்பெட் போயிடுங்க, இந்த இடத்துல டைட்டிலில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் பர்மா லிங்க்கில் உங்களுடைய கீவேர்டை பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ஃபஸ்ட் பேராகிராஃபை கூட போடலாம். இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பாருங்கள், எடிட் ஸ்னிப்பெட்டில் போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே என்னன்னா 160 கேரக்டர்ஸ் மேலே போச்சுன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருவான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மட்டும் வச்சிடலாம். ஸோ லெஸ் தென் 160 வந்துருச்சுன்னா நமக்கு பெட்டர். இப்போ பாருங்கள், நமக்கு 53 வந்துருச்சு. ஓகேவா? நம்மளோட ஸ்கோரு. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண இது எல்லாமே மாறும். அண்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் 716 தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஆரஞ்சில் இருக்குது. இதே 800 எபோவ் போச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் சிக்னலே கொடுப்பான். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது, ஃபோக்கஸ் கீவேர்டு இன் தி எஸ்இஓ டைட்டிலில் கொடுத்துட்டோம். ரெண்டாவது என்ன சொன்னோம், ஃபோக்கஸ் கீவேர்டு இன் தி இன்சைட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். மெட்டா டிஸ்கிரிப்ஷனுங்கிறது என்னது, இது. இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கீவேர்டு எங்கே இருக்கா, வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஓகே பண்ணிட்டான். ரெண்டாவது என்ன சொல்கிறான், ஃபோக்கஸ் கீவேர்டு யூஸ்ட் இன் தி யூஆர்எல். யூஆர்எல்ங்கிறது என்னது, இந்த எடிட் ஸ்னிப்பெட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் யூஆர்எல். ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க, ஃபோக்கஸ் கீவேர்டு அப்பியர்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 10% ஆஃப் த கண்டென்ட். நம்மளுடைய கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் 10%க்குள்ளேயே உங்களுடைய கீவேர்டு கொண்டு வந்துட்டு வெரி குட் அப்படிங்கிறான். அடுத்தது ஃபோக்கஸ் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் தி கண்டென்ட். ஸோ கண்டென்ட்ல சில இடத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ் கீவேர்ட்லாம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இது கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்டோட லென்த் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட ஸ்கோரும் மாறும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கே இருக்கிற கண்டென்ட்டையும் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓல்டு வே சம்திங், நான் இங்கே இருக்கிறத ஒரு யாருமே இது காப்பி அடிக்காதீங்க, ஜஸ்ட் நான் ஒரு ரேண்டம் பர்பஸ் தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், கண்டென்ட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா 1500 இன்க்ரீஸ் ஆனோடனே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டான். ஓகேவா? இது ஸ்கோரும் மாறும். ஓகேவா? கீவேர்டு நீங்கள் எவ்வளோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து மாறும். இது பேர் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன் தென். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே க்ரீன் சிக்னல் வந்துருச்சு, ஆல் குட். இது க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே அடிஷ்னலில் எரர் இருக்குது. என்னது, ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் சப்ஹெட்டிங்ஸ் H2 H3 H4 இல்லைங்கிறான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா H2 என்னங்கிறத பார்க்கணும். இது வந்து என்னது, H2. இந்த H2ல நம்மளுடைய ஃபோக்கஸ் கீவேர்டு இங்கே இல்லை. என்னது, இந்த நியூ சிஸ்டம் லான்ச் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கா இதில், ஆனால் இங்கே வராமல் போயிடுச்சு, அதனால அது இல்லைன்னு வருது. இப்போ பாருங்கள், அந்த கீவேர்டு ஆட் பண்ணோடனே க்ரீன் சிக்னல் வந்துச்சு. ஆட் அண்ட் இமேஜ் வித் யுவர் ஃபோக்கஸ் கீவேர்ட் அப்படிங்கிறான். ஒரு இமேஜஸே இல்லாமல் நம்ம போஸ்ட் போடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எடுத்தோடனே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கோ இல்லை ஃபஸ்ட் பேராகிராஃப் முன்னாடியோ ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல
கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இமேஜுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்லோட் இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டேக் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். பட் இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 20 கேபியில் தான் இருக்கணும். குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பீடு அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த இமேஜஸ் போட்டதுக்கப்புறம் இந்த இமேஜை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த இமேஜஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. பட் இந்த இமேஜஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் ஆட் பண்ணாலும் இதில் கீவேர்டு வந்து ஆல்ட் டெக்ஸ்ட்டை கொடுக்கல அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு இதை எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடில் மேலே இருக்கா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கீவேர்டு போடணும். நம்மளுடைய கீவேர்டு என்னது தெரியலனா இங்கே வந்துட்டு இந்த கீவேர்டை கூட காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆல்டர் டெக்ஸ்ட் மேலே இந்த இமேஜ் சரி பண்ணி ஆல்டர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ஸ்கோர் வந்து மாறி இருக்கும். நம்ம போய் செக் பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்களா, கீவேர்டு ஃபவுண்ட் இந்த இமேஜ் ஆல் டெக்ஸ்ட், அவ்வளோதான். இப்போ கீவேர்ட் டென்சிட்டி இஸ் 0.13. அதாவது இந்த கீவேர்ட் டென்சிட்டி லெஸ் தென் 1 வரணும். ஆனால் 0.13ங்கிறது ரொம்ப கம்மி. இதை பற்றி நிறைய நீங்கள் கீவேர்டை பற்றி நிறைய பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ செய்ய முடியாது. அதாவது என்னென்னா, இந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, சரி, இந்த கீவேர்டு வந்து நிறைய இடத்துல வந்திருக்கணும். அப்படி வரலன்னா உங்களுக்கு இது இதோட பர்சன்டேஜஸ் வந்து கம்மியாக காமிப்பாங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைட்டில் யூஸ் பண்ணிக்கணும், இது யூஸ் பண்ணி தான் பேராகிராஃப் எழுதிருக்கணும், அண்ட் டேக்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கீவேர்ட் நிறைய யூஸ் பண்ணிருக்கணும்னு அர்த்தம். யூஆர்எல் இஸ் 81 கேரக்டர்ஸ் லாங், கன்சிடர் ஷார்ட்னிங் இட் அப்படிங்கிறான். ஸோ இது வந்து லேட்டாக நம்ம மாற்றிக்கலாம். எடிட் ஸ்னிப்பெட் இருக்கு இல்லையா, 81 கேரக்டர்னு வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது லாங்குன்னு காமிக்கிறான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை வந்து ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்கே குறையும், பட் இங்கே க்ரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க பாருங்கள், 74 அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து லிங்க் அவுட் டு எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ். அதாவது இது நம்ம டெக்ஸ்ட் போட்டாச்சு, பட் இங்கிருந்து ஏதாவது வெளியில் இருக்கிற சைட்டுக்கு, வெளியில் ஏதாவது யூடியூப் வீடியோக்கு எங்கேயாவது நம்ம லிங்க் எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்போம். அப்போ தான் கூகுளுக்குலாம் தெரிய வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, இதை டபுள் கிளிக் பண்ணி நம்மளோட கீவேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். கீவேர்டு மேலே கிளிக் பண்ணி லிங்க்கில் இந்த இடத்துல www.google.com நீங்கள் அஃபிலியேட் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ இது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்கோர் பாருங்கள் என்ன ஆயிடுச்சு. எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்துட்டோம்னா அப்புறமேட்டு இன்டர்னல் லிங்க் கொடுக்கணும். உங்களுடைய வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் வந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு லிங்க் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைட்டோட பேர் என்ன, விசிட் வெப்சைட் கொடுத்துட்டு இதோட ஹோம் பேஜ் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போஸ்ட் போடும்போது நமக்கு எந்த ஒரு இன்டர்னல் லிங்க்கும் கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட சைட்டோட பேரையே வந்து நான் என்ன பண்ணுவேன், லிங்காக கொடுத்துருவேன். Ctrl+A Ctrl+C போயிட்டு ஏதாவது ஒரு கீவேர்டு மேலே நீங்கள் ஜஸ்ட் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி லிங்க் ஆட் பண்ண தெரியலன்னா இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆங்கர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இந்த ஏரோ இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் க்ரீன் சிக்னல் வந்துருச்சா, 75 வந்துருச்சு. ஸோ டைட்டில் ரீடபிலிட்டி ஃபோக்கஸ் கீவேர்ட் டஸ் நாட் அப்பியர் அட் தி பிகினிங் ஆஃப் தி எஸ்இஓ டைட்டில். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க, இந்த டைட்டிலில் வரல அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆன்லைன் பிஸ்னஸ் ரிவ்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டைட்டிலே மாற்றுறேன். Ctrl+X கொடுத்துட்டு இப்படி கொடுக்க இதெல்லாம் மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா 75ங்கிறது 80 above மாறிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இதில் எஸ்இஓ ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ. ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா, நான் அந்த போஸ்ட் வந்து ChatGPTல ஜென்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை ஜெமினியில் ஜென்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்இஓ ரேட்டிங்கில் ஜென்ரேட் பண்ணாலும் சரி, இதெல்லாம் காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணாலும் சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி ரேங்க் மேத்து கொடுத்து ரேங்க் மேத்தில் அவன் சொல்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே 80 above அப்படிங்கிறது வந்துடணும். 80க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் வந்து கூகுளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தமே தவிர எல்லாம் போய் சேருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகேவா? அதுக்காக நான் 80 வச்சுருந்தேன் ப்ரோ, ஆனால் எனக்கு ரேங்க் ஆகல. 100க்காக சில பேர் நிறைய டைமு இந்த கீவேர்டு வந்து இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் கீவேர்டு எங்கே 0.13 தான் இருக்குது. இது க்ரீன் சிக்னல் வரதுக்காக ஒரே கீவேர்டு ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல போட்டாங்கன்னா 1 வந்துடும், க்ரீன் சிக்னல் வரும், ஸ்கோர் வரும். பட் டசன்ட் மீன் நீங்கள் வந்துட்டு ரேங்க் ஆயிருவீங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு 80ங்கிறது ஆவரேஜ் பெஸ்ட்டு. ஓகேவா? 75 கண்டிப்பாக போகும், இல்லாமலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிரிட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணும். இதுக்கு பேர் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுமே பொறுமையாக பப்ளிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது தெரியாமல் பப்ளிஷ் பண்ணாதீங்க, ரேங்க் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் முடிச்ச உடனே இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்மளுடைய இந்த போஸ்ட் வந்து செட் ஃபியூச்சர் இமேஜஸ்னு ஒன்று இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இமேஜஸ் வந்து செட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இதே கிளிக் பண்ணி செட் இமேஜஸ்ன்னு கொடுத்துறேன். ஓகே, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருவோம். இப்போ சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய போஸ்ட் அங்கே எப்படி விசிபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வியூ போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இமேஜஸ் வந்துருச்சு. நம்மளோட சைட்டில் போட்ட போஸ்ட்டு, நம்ம இமேஜஸ், அப்புறம் லிங்க்லாம் கொடுத்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அந்த லிங்க்லாம் பாருங்கள். அதான் இங்கே தெரியுதா லிங்க்கு, கூகுளோட நம்மளோட இன்டர்னல் லிங்க்கு, இது கூகுளோட லிங்க். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங்க் இந்த மாதிரி நிறையா போஸ்ட் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் இந்த வெப்சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ நீங்க கிட்டத்தட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதா இருந்தாலும் சரி, இதுக்கு ரிலவெண்டா ஆன்லைன் பிசினஸ் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு ரிலவெண்டான கீவேர்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். பட் இந்த கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அத தனியா போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல போயிட்டு எப்படி எஸ்இஓ பண்றது, எஸ்இஓ கீவேர்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்கேன். அத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கேத்த மாரி கான்டென்ட்ட வந்து இந்த இடத்துல போடுங்க. ஓகேவா? அண்ட் ரிலவெண்டா தான் போடணும். ஒண்ணுக்கு ஒண்ணு வெவ்வேற மாரி போடக்கூடாது. இப்ப ஆன்லைன் பிசினஸ பத்தி பேசுறேன். திடீர்னு ஆஃப்லைன் பிசினஸ பத்தி பேசுனா ரொம்ப தப்பு. ஒரே மாதிரி தான் போணும். ஓகே? இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா போஸ்ட் கான்டென்ட் எல்லாமே போட்டோம். அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, ஆட்சன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட கிளையண்டோட வெப்சைட்டுக்கும் சரி, கான்டென்ட் எல்லாமே போட்டாச்சு. பட் நம்மளுடைய வெப்சைட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. சிம்பிளா இருக்கா? ஜஸ்ட் ஒயிட் கலர் வித் ப்ளூ இந்த மாதிரி தான் இருக்கு. இத நல்லா அதுக்குன்னு ரொம்ப கலர்ஃபுல்லா வைக்காம, டீசென்ட்டா ப்ரொஃபஷனலா கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டோட்டல் வெப்சைட்டையே வெளியிலேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களோட வேர்ட்பிரஸ் நீங்க ஓப்பன் பண்ண உடனே, இங்க பாருங்க வேர்ட்பிரஸ் ஓப்பன் பண்ண உடனே, நான் ஜெனரேட் பிளஸ் தீம் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால அத வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, அப்பியரன்ஸ் வந்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஜெனரேட் பிளஸ்ல என்னுடைய ப்ரோ வேணும்னு நினைச்சீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுல உள்ள வந்துட்டீங்கன்னா, ஜெனரேட் பிளஸ்ன்னு ஒண்ணு வரும். நான் வந்து ப்ரோக்கு பிளகின் இன்ஸ்டால் பண்ணேன். அதனால தான் எனக்கு இந்த ஆப்ஷன் வருது. இத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க பாருங்க இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கு இதே மாரி வருதான்னு பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது நெறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதர்வைஸ் நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. ஓகே. ஸோ இந்த மாரி நான் வந்துட்டு நம்மளோட மாடல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்டையும் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளோட சைட் ஃபுல்லாவே ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, மேல பாருங்க வேர்ட்பிரஸ் ஓப்பன் ஆயிருச்சுன்னா இந்த மாரி விசிபிள் ஆகும். கஸ்டமைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். இத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கனாவே இங்க பாருங்க பென் ஐகான்லாம் அங்கங்க குடுத்துருக்கானா, என்ன அர்த்தம்னா, நீங்க இத எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்கே வரும். ஓகேவா? அதே மாரி இங்க இருக்கிறத நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைடுல மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாரி இது எடிட். ஸோ உங்களுக்கு எத எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து இதே இடத்துல நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஹோம் பேஜ்க்கு போயிறேன். ஹோம்க்கு இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஹோம் பேஜ் இதுதான். இந்த ஹோம் பேஜ்ல இருக்கிற ஒவ்வொன்னையும் நம்ம எடிட் பண்ணணும்னு நினைச்சோம்னா, இங்க பாருங்க பென் ஐகான் கிளிக் பண்றேன். இதோட லோகோ மாத்துறதுக்கு லெஃப்ட் சைடுல குடுத்துருவாங்க. ஓகேவா? இங்க பாருங்க லோகோ மாறுதா? ஸோ இங்க ராம் கிஃப்ட் ஷாப்னு பதிலா இந்த இடத்துல நான் வந்துட்டு ரிவ்யூ சைட் தானே ஆன்லைன் பிசினஸ் ஐடியாஸ். நீங்க உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எது ரிலவெண்டா இருக்கோ அந்த நீச் பேர் கூட இங்க போட்டுக்கங்க. டேக்லைன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி செட்டிங்ஸ்ல பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இங்க விசிபிள் ஆகுதா? லோகோ நீங்க ஆட் பண்ணதா இருந்தாலும் தாராளமா இதே இடத்துல லோகோ ஆட் பண்ணலாம். அதுக்கு லோகோ கிளிக் பண்ணி உங்களுடைய லோகோ ஆல்ரெடி வச்சிருந்தீங்க இல்லையா? அத இந்த இடத்துல நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துரும். கிராப் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க மேல லோகோ. இதோட சைஸ் கம்மி பண்ணோம்னா இங்க பாருங்க. சின்னது பண்ணிடுறேன். லோகோவும் டெக்ஸ்ட்டும் ஒரே டைம்ல காமிக்காதீங்க. அதனால இந்த இத வந்து நான் ஹைட் சைட் டைட்டில்ங்கிறத எடுத்துறேன். ஜஸ்ட் லோகோ மட்டும் இருந்தா போதுமானது. இங்க பாருங்க ஜஸ்ட் இ டாக் ஃப்ரீ மட்டும் வச்சிருக்கேன். லோகோவ கரெக்ட்டா நீங்க இந்த மாரி ஷேப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. டைரக்ட்டா வந்து உட்காந்துரும். இல்லன்னா சைட் டைட்டில் வேணும்னா லோகோ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க சைட் டைட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இந்த சைட்ட பார்க்கறதுக்கு கலர் நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க கலர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கிற ஒவ்வொன்னையும் காமிச்சுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க வெளியில கஸ்டமைஸ்ன்னு வந்தாவே சைட் ஐடென்டிட்டி. சைட் ஐடென்டிட்டிங்கிறதாங்க இதெல்லாம் நம்மளோட சைட்டுக்கான அடையாளம் எல்லாமே என்னென்னங்கிறத காமிப்பாங்க. நெக்ஸ்ட் லேஅவுட். லேஅவுட் பார்க்கறதுக்கு எந்த மாரிலாம் உங்களுக்கு வேணும் கண்டெய்னர். இப்போ எப்படி நான் லேஅவுட்னா மேல இருக்கிறது ஒரு பாக்ஸ். அப்புறம் இது தனி பாக்ஸ். இங்க ரைட் சைடு பார் இருக்குல்ல அதுக்கு தான் வந்து கண்டெய்னர் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. இதோட சைஸ் மாத்துறது. அடுத்தது பிரைமரி நேவிகேஷன், சைடு பார். இங்க பாருங்க. கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வந்து கான்டென்ட் அப்புறம் சைடு பார்னு இருக்கா? அது வேணாம் அப்படின்னா இங்க பாருங்க சைடு பார் அப்புறம் கான்டென்ட் அப்படின்னு கொடுத்தனா அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். இது வந்து பிளாக், கண்டென்ட், நோ சைடு பார், கண்டென்ட், நோ சைடு பார், கண்டென்ட், நோ சைடு பார். இப்படி கொடுத்தனா சைடு பாரே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் வேணும்னா. பட் நீங்க உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து யூசுவலா கான்டென்ட் வித் சைடு பார் தான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது இப்படி இருக்கும். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பிளாக் தனியா ஒவ்வொரு பிளாகை பத்தி நீங்க தனித்தனியா பேசலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு போஸ்ட் கீழே இன்னொரு போஸ்ட் வர மாதிரி இருக்கா? அதுக்கு பதிலா உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க தனித்தனியா இதை மாத்திக்கலாம். ஸோ போஸ்ட்ல நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் காமிக்கூடாது, போஸ்ட் டேட்டை காமிக்கூடாது, போஸ்ட் ஆத்தர் காமிக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க ரிமூவ் பண்ண இந்த இடத்துல மாறிடும். ஓகேவா? அண்ட் தென் நமக்கு மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபூட்டர்ல கூட நீங்க பார்க்கறதா இருந்துச்சுன்னா ஃபூட்டர்ல போயிட்டு இங்க பாருங்க காப்பி ரைட்டுக்கு இங்க என்ன போட்டிருக்காங்க? இந்த மாதிரி போட்டிருக்காங்களா? இதை நம்ம காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் இயர் இங்க பாருங்க. நம்ம இங்க என்ன போட்டோமோ அது அப்படியே வந்திருக்கும். இது ரிமூவ் பண்ணிடுறேன்னா பிசினஸ் ஐடியாஸ். இந்த இடத்துல நான் இ டாக் ஃப்ரீ போனா கூட காப்பி ரைட்டா இருக்கு. ரைட் இ டாக் ஃப்ரீ அப்படின்னு போட்டோம்னா கூட முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபூட்டர்ல இருக்கிறத நம்ம மாற்றலாம். இப்போ வெளியில இருக்கிறது மெயினா கலர்ஸை மாற்ற தான் நான் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3வதா இருக்கிறது கலர்ஸ். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சைட்டோட கலர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாடியில் என்ன கலர் இருக்குது இதுதான் இருக்குது. இதை கிளிக் பண்ணி எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் டார்க் கலர் மாற்றிட்டோம்.
ஓகேவா? பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் வந்து என்ன கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. இது எனக்கு வேண்டாம்னு வச்சிங்கன்னா ரெட்டுக்கு மாற்றி தந்தால் ரெட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் மாறிடுச்சா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக நீங்களும் இதே மாதிரி கலர்லாம் போடாதீங்க. ஓகேவா? டீசெண்டாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும். பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணணும். பாடியோட கலர் உங்களுக்கு வேணும் மாற்றிக்கங்க. லிங்க் கலர் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் லிங்க்கு. இதனால் இந்த ப்ளூ கலரில் இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெட்டுக்குன்னு மாற்றுறேன். இப்போ ரெட்டாக மாறிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இது எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. பாடியில் இருக்கிறது டாப் பார் மேலே இருக்கு இல்லையா, டாப் பாரோட கலர். பேக்ரவுண்ட் என்னது, ரெட்டுன்னா ரெட்டு மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் என்ன, டெக்ஸ்ட்டுக்கு பிளாக்கில் மாற்றிக்கலாம். அடுத்தது இது டாப் பார் முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஹெட்டர், நம்ம மேலே இருக்கிற நம்மளுடைய ஹெட்டர். இந்த ஹெட்டரோட பேக்ரவுண்ட் இப்போ என்ன கலரில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குதா, பார்த்துட்டே இருங்க. மாறிடுச்சா? இல்லை ப்ளூவில் தான் மாறணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளூ. இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டே வரலாம். டெக்ஸ்ட் கலரு என்ன கலரில் வேணுமோ மாற்றி தந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண இது லிங்க்கில் இருக்கிறதுனால டெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் ரெட்டாக மாறும். சைட் டைட்டில் கிடையாதுங்க, டேக்லைனும் கிடையாது. ஸோ ப்ரைமரி நேவிகேஷனில் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதோட கலர்லாம் மாற்றுறேன் பாருங்கள். ஒயிட்டில் இருக்குது நேவிகேஷன் பேக்ரவுண்டு. ஸோ இதை வந்து நான் ரெட்டில் வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், நேவிகேஷன் டெக்ஸ்ட்டை ஒயிட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி லிங்க்கில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒயிட்டில் வச்சுக்கிறேன். இங்கே ஒரு லிங்க் இருக்கா, இதையும் ஒயிட்டில் வச்சுன்னா எல்லாமே ஒயிட்டாக மாறும். எல்லோவில் வேணாலும் எல்லோவில் மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணி எல்லோ, இங்கே பாருங்கள் எல்லோவில் மாதிரி தான், இங்கே பாருங்கள் எல்லோ மாதிரி தான் கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வேரியேஷன் நம்ம மற்றவங்களுக்கும் நமக்கு காமிக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், கலரை மாற்றிட்டோங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே ஒரு கலர் வச்சுட்டேன் ப்ரோ, இங்கே ஒரு கலர் வச்சுட்டேங்க, அதெல்லாம் எதுவுமே வேணாம். டீஃபால்ட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா இதில் இருக்கிற கலரே அப்படியே விட்டுருங்க. ஓகே, லைட்டாக கலர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைட்டாக கலர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஹெட்டரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக இங்கே பாருங்கள் இதுலேருந்து லைட்டாக மாடிஃபை பண்ணுவோம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் இதில் இருக்கிற கலரே டிஃபால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. லுக்கிங் ப்ரொஃபஷனல். அதை விட்டுட்டு நான் ஏதாவது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் தான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வெரி சிம்பிள். அண்டு டைப்போகிராஃபி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த டெக்ஸ்ட் இல்லையா, அது வேண்டாம்னு வச்சிங்கன்னா வேறு டெக்ஸ்ட் மாத்திரம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 எடிட் பண்ண தான் இதெல்லாம் சேஞ்சஸ் வரும். ஹெட்டருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஹெட்டர் பென் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபூட்டரில் டவுட் இருந்துச்சுன்னா ஃபூட்டர். அதே மாதிரி சைடு பாரில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிங்கனாலும் இங்கே சைடு பாரில் பாருங்கள், அதையும் காமிக்கிறேன். விட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதான் வந்து சைடு பாருக்கு. நல்லா பார்த்துங்க, விட்ஜெட்ஸுங்கிறது ரைட் சைடு பாரு. கார்டின்னு கொடுத்துட்டு இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டீங்க. இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது வந்து நான் பண்ணதே ஜஸ்ட் கசம்ஸாக நாங்கள் இங்கே பண்ணனால என்னோட கலர்ஸ் இப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி இப்படியே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விசிட் சைட்டை போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிங்க. ஸோ அல்டிமேட்டாக நம்மளோட சைட்டில் நம்ம கொடுத்ததெல்லாம் இப்படி வந்துருச்சு. பட் ப்ரொஃபஷ்னலாக கொடுங்க. டீசெண்டாக ஒயிட் கலரு, லைட் ப்ளூ, லைட் வெயிட் கலரே கொடுங்க. ரொம்ப டார்க்காக கொடுக்கக்கூடாது. சைட் எப்பயுமே பெருசாக யாருக்குமே பிடிக்காது. ப்ரொஃபஷ்னல்னால் ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுங்க. ஓகேவா? நிறைய ரெஃபரன்ஸ் வெப்சைட் கூட உங்களுக்கு நான் கீழே ஷேர் பண்ணுறேன். அதையும் கூட பாருங்கள். அவங்களாம் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த இமேஜஸ் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கணும். லைக் 23 KB 20 KB உள்ளதாக இருக்கணும். இந்த இமேஜஸ் நீங்கள் டைரெக்டாக கேன்வாலேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வெளில ஆன்லைனில் போய் கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சைட்டு ஸ்பீடாக ஓப்பன் ஆகும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் சைட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இதை வந்து நம்ம கூகுளுக்கு சப்மிட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய சைட்டில் நான் சொன்ன மாதிரி ஆன் பேஜ் SEO எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சைட்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது உங்களோட பில்டிங்கில், உங்களுடைய லேண்டில் இருக்கிற பில்டிங் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா ஆன்லைனில் கூகுளுக்கு நம்ம சப்மிட் பண்ணால் தான் கூகுள்காரன் என்ன பண்ணுவான்னா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பான். ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்கள் உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. வேர்ட்ப்ரெஸ் ஓப்பன் பண்ண உடனே பிளக்கின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளக்கின் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணி ஆட் நியூ பிளக்கின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பிளக்கின் இருந்தால் தான் கூகுள் கொண்டு போய் சேர்க்கும். அது என்னென்னா இங்கே பாருங்கள், சைட் கிட் பை கூகுள்னு ஒன்று இருக்கா, சைட் கிட் பை கூகுள்னு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுளோட ஒரு பிளக்கின். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க வேர்ட்ப்ரெஸ்ல அப்படின்னா இமீடியட்டாக உங்களோட சைட் வந்து கூகுளுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா பார்த்துங்க, சைட் கிட் பை கூகுள் இருக்கா, இதை இன்ஸ்டால் நவ் அண்ட் தென் ஆக்டிவேட். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கிளைண்ட்டுக்காக இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி தந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய இமெயில் ஐடி தான் இதில் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்க ட்ராக்கிங் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பட் இமெயில் ஐடி மஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், சைட் கிட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், தி சைட்
கிட் பிளக்இன் இஸ் நவ் ஆக்டிவேட்டட் தான் வந்திருக்கு. பட் இன்னும் இன்ஸ்டால் ஆகல, அதாவது செட்டப் பண்ணி முடிக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வெரி சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணீங்களோ அதை அப்படியே வச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் செட்டப் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்கும். எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இன்டிகிரேட் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் ஸ்டார்ட் செட்டப்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல கனெக்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் as பார்ட் ஆஃப் யுவர் செட்டப். எஸ் கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஹெல்ப் அஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது தேவைப்பட்ட கிளிக் பண்ணிக்கங்க, எனக்கு வேண்டாம், நானே பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இமெயில்ஸ்லாம் ரைட் சைடில் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே பிளர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு டேக் ஃப்ரீ தான் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் டேக் ஃப்ரீ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க, என்னோட இமெயில் ஐடி செலக்ட் பண்ணது காமிக்குது. நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ சைட் கிட் ஆல்ரெடி ஹேஸ் சம் ஆக்சஸ் சி தி 7 சர்வீசஸ். நான் இதுக்கு முன்னாடி இந்த சைட் கிட்ல சேம் இமெயில் ஐடி வச்சு பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் ஹேவ் கூகுள் வெரிஃபை சைட் ஓனர்ஷிப். இந்த சைட்டுக்கான ஓனர்ஷிப் காமிங்க அப்படிங்கிறாங்க. வெரிஃபை பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் டெம்பரரி டொமைன் தான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட டொமைன் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம அலோவ் பண்ணிட்டே போகணும். தேர்ட் ஆப்ஷன் செட்டப் அண்ட் செட்டப் கூகுள் அனலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளோதான். ஸோ ஒன்லி 4 செட்டப்ஸ் தான். இது கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுடைய சைட் வந்து கூகுள் சைட்டுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இன்டிகிரேட் பண்ணியாச்சு. பட் இன்னும் நம்மளோட சைட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய பழைய சைட்டோட லிஸ்ட்லாம் விசிபிள் ஆகும். பட் இது எல்லாமே நான் பிளர் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ செட்டப் ஏன் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சைட்டோட பேர், அக்கௌண்ட்டோட நேம் என்னது, உங்களுடைய சைட்டோட டொமைன் நேம் என்னது எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். வெரி சிம்பிள். ஜஸ்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஸோ அகைன் சேம் ப்ரொசீஜர். இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க, சைட் கிட் கொடுங்க அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்டில் இது நம்மளை எடுத்துகிட்டு போகும். இந்த இடத்துல ஐ ஆல்சோ அக்செப்ட்னு சொல்லி கொடுத்துட்டு மறக்காம இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு கீழே வாங்க, இதையும் அக்செப்ட் பண்ணிடுங்க. 2 அக்செப்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் அக்செப்ட் கொடுத்துட்டேன். கோ டு மை டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, கங்க்ராட்ஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் தி செட்டப் ஃபார் அனாலிட்டிக்ஸ். ஸோ அனாலிட்டிக்ஸ்க்கான தேவையான செட்டப்ஸ் எல்லாம் இங்கே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இங்கே பாருங்க, கேதரிங் டேட்டா ஏன் அப்படின்னு வருதுன்னா, நம்ம சைட் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம இன்னும் கூகுளுக்கு போய் சேரல இல்லையா, அதனால் டேட்டாஸ் பெருசாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது இப்படி இருக்குது. ஸோ லாஸ்ட் 28 இப்போ இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துட்டே இருங்க. மேலேருந்து ஓகே கார்டு கொடுத்துட்டேன், கீழே வரேன். இப்படியே கீழே வந்தீங்கன்னா சர்ச் கன்சோல், நல்லா பார்த்துங்க, சர்ச் கன்சோலுங்கிற இந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்மளுடைய சைட்டை கூகுளுக்கு நான் சப்மிட் பண்ண போகிறேன் அர்த்தம். நம்மளோட சைட்டோட பேர் என்னது, இங்கே பாருங்கள், மீடியம் காமன். இது வந்து என்னுடைய டெம்பரரி ஹோஸ்டிங்கரோட சைட்டு. இப்போ இதை வந்து நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், எம்டியாக தெரியுதா? இதை நான் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், வெப்சைட்டில் மறக்காமல் இது பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். சைட் மேப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய டொமைன் பேர் இங்கே விசிபிள் ஆகிடும். நீங்கள் என்ன டொமைன் எடுத்தீங்க, ராம் கிஃப்ட் ஷாப்னு எடுத்தீங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட டொமைன் நேம் வந்துடும். கூடவே இந்த இடத்துல சைட் மேப்பை சப்மிட் பண்ண சொல்கிறோம். இந்த சைட் மேப் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு அடித்தாலும் ஓகே. இல்லைனா உங்களுக்கு இது எங்கே கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேர்ட்ப்ரெஸ்ஸில் உள்ளே வந்துருங்க. ரேங்க் மேத் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரேங்க் மேத்தில் அப்படியே உள்ளே போய் சைட் மேப் செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சைட் மேப் இண்டெக்ஸ் எக்ஸ்எம்எல்னு ஒன்று இருக்கா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். சைட் மேப் ஹைஃபன் இண்டெக்ஸ் எக்ஸ்எம்எல் இருக்கா? இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். சைட் மேப் ஹைஃபன் இண்டெக்ஸ் எக்ஸ்எம்எல் சப்மிட்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சைட் மேப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஓகே அர்த்தம். இப்போ இங்கே வந்து குடன் ஃபெட்ச்னு வந்திருக்கும், ஏன்னா இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணோம். பட் லேட்டராக நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. உடனே எனக்கு அந்த மாதிரி சாரி சார் இந்த மாதிரி எனக்கு குடன் ஃபெட்ச்னு வருது, நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இங்கே க்ரீன் சிக்னல் வரும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்துச்சா சக்ஸஸ்னு, அவ்வளோதான். இப்போது நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த வெப்சைட்டில் தேவையான கான்டென்ட் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 கான்டென்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 to 3 கண்டென்ட் கூட போட்டுக்கங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு சைட் மேப் சப்மிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான போஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. 20 போஸ்ட் போடுற வரைக்கும் நீங்கள் சைட் மேப்பை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். நீங்கள் 2 போஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சைட் மேப்பில் சப்மிட் பண்ணிடுங்க. சர்ச் கன்சோலில் உங்களுடைய சைட் மேப்பில் இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் சப்மிட் பண்ண நிமிஷத்துலேருந்து உங்களுடைய சைட் கூகுளில் க்ரால் பண்ண ஆரம்பிக்கப்படும். எவ்வளோ நேரத்தில் வந்து இது கூகுளுக்கு போய் சேருன்னு கேட்டால் சில நேரங்களில் 2 minutes 4 hours இல்லை 14 days இல்லை 14 weeks எப்படி வேணாலும் நடக்கும். இது கூகுளோட க்ராலை பொறுத்து இருக்கு. இதை வந்து ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேம் மாதிரி, அதனால் புஷ் பண்ணலாம் கூடாது. பட் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், க்ரால் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த சைட்டில் நம்மளுடைய சைட்டில் நீங்கள் போஸ்ட்லாம் போட்டிங்க இல்லையா, இந்த போஸ்ட் போட்ட உடனே இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி இதை நிறைய இடத்துல சப்மிட் பண்ணுங்கள், நிறைய இடத்துல ஷேர் பண்ணுங்கள். லைக்
வெளியில் கொரால ஷேர் பண்ணுறது, இல்லை மற்ற ஃபாரம் சைட்டில் சப்மிட் பண்ணுறது, கூகுள் சைட்டில் சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி வெளியில் ஷேர் பண்ணுறது மூலிமா ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் ஷேர் பண்ண உங்கள் சைட்டோட உங்கள் போஸ்ட் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டுச்சுன்னா இது கூகுளோட காதுக்கு போகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சைட் இருக்குது, இதை பற்றி நிறைய பேர் படிக்கிறாங்க, வெளியில எல்லாம் படிக்கிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா கூகுள் அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி போடும் அந்த ஃபில்டரு ஸ்கேனரை. ஸோ அந்த க்ரால் வந்து நம்ம மேலே விழும். அதுதான் இந்த சர்ச் கன்சோல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், எவ்ரிடே நீங்கள் உள்ளே வந்த உடனே WordPress ஓப்பன் பண்ணிக்கங்க, சைட் கிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிராஃபிக்கல் டேட்டாஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இன்னைக்கு டேட்டில் எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் நின்னாங்க, எங்கிருந்து வந்தாங்க, லொக்கேஷன் இங்கே பாருங்கள், அப்புறம் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி வந்தாங்க, எது மூலிமா வந்தாங்க, ஃபேஸ்புக்லேருந்து வந்தாங்களா, எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். சோசியல் மீடியாவிலேருந்து வந்திருக்கா எல்லாமே காமிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லை, எந்த கீவேர்டுக்கு வந்தாங்க அதுதான் மெயின். உங்களோட சைட்டில் நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி போட்டிருப்பீங்க. அப்போ ஆஃப்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு போஸ்ட் ரேங்க் ஆயிருக்குமா? வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் நாம ஒரு கீவேர்டு பேஸ் பண்ணி கான்டென்ட் போட்டிருந்தோம்னா அது அதே கீவேர்டு தான் போய் சேர்ந்திருக்கா, அதுவும் நம்ம எத்தனாவது இடத்துல போயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்தோடனே சர்ச் கன்சோல் அப்படிங்கிறத டெய்லியும் காலைல வந்தோடனே இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கா, இது இப்போ புதுசாக நம்ம கிரியேட் பண்ணனால வரல. ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு இதில் கிராஃபிக்கல் டேட்டாஸ்லாம் சிக்னு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் டிராஃபிக் எவ்வளோ வருது உங்களோட சைட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் விசிபிள் வராங்க அப்படிங்கிறது இதில் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், etagfree.com அப்படிங்கிறத காமிச்சா மேலே பாருங்கள் etagfree.com. ஸோ இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா அங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு லாஸ்ட் 7 டேஸில் இங்கே கிளிக் பண்ணி லாஸ்ட் 7 டேஸில் எத்தனை பேர் வந்தாங்க, 14 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. 87 டைம் இது கூகுளில் போயிருக்கு. இதோட பொசிஷன் என்னவா இருக்குது, 12வது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 16.1 ஆவரேஜ் கிளிக் த்ரூ ரேட். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இது காமிக்கும். லாஸ்ட் நீங்கள் கொடுத்த டேட்லேருந்து அது விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்படி தான் டேட்டாஸ்லாம் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான ஒரு வெப்சைட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஆட்சன்ஸுக்கும் இப்படி தான் பண்ணுவோம். பட் நம்மளோட ப்ராடக்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு காமர்ஸ் வெப்சைட் மட்டும் நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஜென்ரலாக ஒரு பிளாகிங் வெப்சைட்டோ இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஆட்சன்ஸ்க்கோ இப்படி தான் கிரியேட் பண்ணும். ஆட்சன்ஸில் ஒரே விஷயம் என்னென்னா, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், கான்டென்ட்டை வந்து குவாலிட்டியான கண்டென்ட்டை பண்ணணும். இதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஓகேவா? அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு எந்த மாதிரிலாம் கீவேர்டு சர்ச் பண்ணுங்கிறது தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இது எல்லாமே பிளாகிங்கில் ஏர்ன் பண்ண முடியும். பிளாகிங் வந்து டெட் ப்ரோ, என்னால் ஏர்ன் பண்ணவே முடியல, டிராஃபிக்கே வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எஸ்இஓ பண்ண தெரியலன்னு அர்த்தம். பிளாகிங்கை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். கான்டென்ட் தான் இங்கே கிங்கு, கான்டென்ட்டை ஒழுங்காக கொடுக்க தெரியலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுங்களுக்கு கண்டிப்பாக டிராஃபிக் வரும். உங்களுக்கு நான் லைவாகவே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அண்ட் லேட்டஸ்ட் டேட்டில் நான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு லைவாகவே டிராஃபிக்கை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அண்ட் என்ன பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ பேர் லென்த் வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.